ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு புதுசா ரிலீஸ் ஆன கொரியன் டிராமாவை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோட பேர் டியரக். இது வரைக்கும் 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, புகழ்பெற்ற ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா, பட் அவளோட கதை ரொம்ப கொடூரமானதுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே பிறந்த உடனே அம்மா அப்பா பாசமா இருக்கட்டும், மத்தவங்க பாசமா இருக்கட்டும், ஒரு சில பேருக்கு உடனே கிடைச்சிடாது. ஒருத்தவங்க சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆறாங்கன்னா அவங்களுக்கு சைல்ட்ஹுட்ல ஏதோ ஒரு அபியூஸ் நடந்திருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த கதையில வர கதாநாயகிக்கு பிறந்ததுல இருந்து வளர்ந்து பெரிய ஆளாகி இப்படி ஒரு ஸ்டாரா நிக்கிற வரைக்கும் பயங்கரமான ஸ்ட்ரகிளையும் ஹாரஸ்மெண்ட்டையும் ஃபேஸ் பண்ணிருப்பா. அப்படி அவ சின்ன வயசுல நிறைய விஷயங்களை கொடூரங்களை பார்த்ததுனால பேசிக்கலி இவ ஒரு கில்லராவே மாறிட்டா. ஆனா வெளி உலகத்துக்கு இவ கில்லருங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமாவும் பியூட்டிஃபுல்லாவும் இவளோட ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஆனா இவளோட மறுபக்கம் வேற மாதிரி. அது என்னங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு மீனூஸ் வாய்ஸ் ஓவர். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களோட நோட்டிபிகேஷனை வந்தடையும். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கதையோட ஆரம்பத்துல ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில அம்மா எந்நேரமும் போதையிலே படுத்துட்டு இருக்கா. பொண்ணுக்கு முகமெல்லாம் காயம், உடம்பெல்லாம் அப்படியே அங்கங்க பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் இப்ப கூட அவளோட நெத்தியில ஏதோ காயம் பட்டிருக்கு. அதுக்கு மருந்த போட்டுட்டு பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டே, அப்பா அம்மா என்ன அடிக்கும் போது தடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பக்கம் அவங்க அம்மா இன்னும் போதையில படுத்திருக்காங்க. இன்னும் 2 பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அதை பார்த்துட்டு வந்த அவங்க அப்பா தரன்னு அவளை இழுத்து அவளோட கால்ல செருப்ப போட்டு அப்படியே அலேக்கா அவளை தூக்கிக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருக்க மழையில வெளியில கொண்டுட்டு போறாரு. வெளியில கொண்டுட்டு போய் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அக்கம் பக்கம் பார்த்துட்டு மேல இவங்க நிக்கிற மாதிரி இருக்க கீழே படிக்கட்டு பெருசா போதுங்க, அதுல அப்படியே தள்ளி விட்டுறாரு. இதை எல்லாத்தையும் காதுல கேட்டபடி கண்ணாடியை பார்த்துட்டு இருந்த குழந்தை டக்குன்னு கொடையை புடிச்சுக்கிட்டு வெளியில வருவா. வெளியில வந்து பார்த்தா அம்மா மாடியில இருந்து உருட்டி அடிச்சு கீழே விழுந்து கிடக்குறா, உயிருக்கு போராடிய நிலைமையில. அந்த சமயத்துல அவங்க அப்பா பொறுமையா அவகிட்ட உட்காந்து, இங்க பார், உங்க அம்மாவுக்கு போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணாத, அவ இப்படியே செத்து போகட்டும், இதுக்கப்புறம் உனக்கு ஒரு புது வசதியான அம்மாவை உனக்காக கொடுக்குறேன். அப்படி இல்ல இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நீ இருந்தீனா இதே மாதிரி உன்னையும் உருட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இவளும் கொடையை பிடிச்சிக்கிட்டு அம்மா கிட்ட போறா. என்னதான் இருந்தாலும் அம்மா எவ்வளவுதான் அடிச்சாலும் அம்மா மேல ஒரு தாய்ப்பாசம் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு அட்லீஸ்ட் ஆம்புலன்ஸையாவது கூப்பிடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவளுக்கு மனசே வரலங்க. அவங்க அம்மாவை தாண்டி போய்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மா காலை பிடிச்சி ஹெல்ப்னு கேக்குறாங்க. அப்பவும் கூட உதறி விட்டுட்டு அவ பாட்டுல போறா. அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை வெறுக்கிறான்றது நல்லாவே தெரியுது. அப்ப அவங்க அம்மாவோட உயிரும் அப்படியே போயிடுதுங்க. இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு பெரிய ஃபினாலேயே காட்டுறாங்க. அந்த இடத்துல இவ கிராண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகான கார்ல இருந்து அவ்வளோ கிரௌட் கூடி இருக்கு. பயங்கரமான லேசர் லைட்ஸ், ரெட் கார்பெட் போடப்பட்ட ஒரு ஸ்டேஜ், அதுல அவ தனியாலா இறங்கி போறா. அந்த சமயத்துல அவளோட அழக பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது இப்படியே போயிட்டு இருக்கு. செம்ம அழகா அவ பிரசன்டேஷனோட எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நடந்து போறா. அந்த சமயம் அவ எப்படியாப்பட்ட கேரக்டர் அப்படிங்கறத ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்லிக்கிட்டே இருக்கு. இவ மத்தவங்கள எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிப்பா, ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. இவ இந்த அளவுக்கு வெற்றியின் உச்சத்துக்கு வந்ததுக்கு இவ மட்டுமே காரணமா இருக்கா. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. ஏன் இவ 2 கொலைய கூட பண்ணிருக்கா. ஆனா அது பிசிக்கலான மர்டர் கிடையாது. இன்னொருத்தவங்கள மேனிபுலேட் பண்ணி அந்த கொலைய பண்ண வச்சிருக்கா. இன்னும் இவளோட நாடி நரம்புகள் ரத்தத்துல கொலை பண்ணணும்ன்ற அந்த வெறி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இவளோட பேர் பெக்காஜின், ஒரு பெரிய நடிகை அப்படின்ற மாதிரி இவளுக்கு இன்ட்ரோடக்ஷனும் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் எபிசோட் 1 ஹர்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படின்ற மாதிரி கட்டுறாங்க. இவளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் யாரு அப்படின்னு இதுல நம்ம பார்க்க போறோம். அப்படியே கதை ஜூலை 2016க்கு போதுங்க. இவ சின்ன வயசுல ஸ்கூல் படிப்பு படிச்சுட்டு இருந்தா இல்லையா? அந்த சமயத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்ட போறாங்க. ஸ்கூல்ல எல்லாருமே கிளாஸ்ல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே இவ மட்டும் ரொம்ப பக்குவமா உட்காந்து ஏதோ ப்ரொஃபஷனலா படிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு கார் வேகமா வந்து கண்ணா பின்னான்னு பார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒருத்தன் பயங்கர கோவத்தோட ஸ்கூலை நோக்கி வரான். அதே சமயத்துல இவங்க கிளாஸ்ல அவங்களோட மிஸ் குவாக்குக்கு பர்த்டே போல இருக்கு. சோ பசங்க எல்லாரும் சேர்ந்து பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. கேக்க வெட்ட போற நேரத்துல அந்த கோமா வந்த பர்சன் பலார்னு ஒரு அறை அந்த டீச்சருக்கு கொடுத்துட்டு அவளை புடிச்சு கீழே தள்ளி விட, அப்போ அவர் கையில இருந்த நிறைய போட்டோஸ் தூக்கி அவங்க மூஞ்சிலே வீசுறாங்க. அத சில பசங்களும் எடுத்து பாக்குறாங்க. அதுக்குள்ள இவங்க கடகடன்னு எல்லா போட்டோஸையும் எடுத்து யாரும் பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேனிக் ஆகி ஒரு மாதிரி நடுநடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல அப்படியாப்பட்ட ஒரு தப்பான பிக்சர்ஸ் இருக்கு. அதாவது இவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஏதோ ஒரு கள்ளக்காதல் போல இருக்கு. அதை யாரோ போட்டோ எடுத்து இப்படி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அப்படி நடுங்கி போய் நின்னுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பொறுமையா கிட்ட வந்து, அவங்களோட பர்த்டே பிரசன்ட் ரொம்ப நல்லா இருக்கா, நான் தான் ரெடி பண்ணேன், மெயில் எல்லாம் போட்டுட்டேன், ஸ்கூல்ல இருக்க எல்லா வெப்சைட்லயும் பாத்துட்டு இருக்காங்க, நீங்க அடிக்கடி என்ன அனாத தகுதியே இல்ல இந்த ஸ்கூல்ல படிக்கன்னு ரொம்ப இழிவா பேசுவீங்கல்ல, அதுக்காக தான் பிளான் பண்ணி இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்ஸோட தலையோட தலை வச்சு
இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவா. இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்க நமக்கு அப்படியே ஆடி போயிடும். அவங்களும் திபுதிபுன்னு ஸ்கூலை விட்டு வெளியில ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு ஸ்கூலுக்குள்ள என்ட்ராரா. அவளோட பேர் சிம் சிங் ஹி. இவள சுன்ஹின்னு ஷார்ட்டாவே கூப்பிடலாம். இவதான் இவளோட எக்ஸ்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்தவ போர்ட்ல இருக்க ரேங்கிங் லிஸ்ட பாக்குறா. அதுல இவ செகண்ட் ரேங்க், பெக்காஜின் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஒரு ரேங்க் முன்ன பின்ன போனதுக்கு கடுப்பாரா. இருந்தாலும் அத போய் மிஸ் கிட்ட கேட்கணும் இல்லையா, எப்படி என்னோட மார்க் கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க இந்த டிராயிங் பிராக்டிகல் செக்ஷன்ல கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பிராக்டிகல் செக்ஷனா அது எப்படி கம்மியாகும் அப்படின்னு குடுகுடுன்னு அந்த டீச்சரை பார்க்க போக, அந்த இடத்துல பெக்காஜின் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக அந்த ரூம்குள்ள ஃபாஸ்டா போறதுக்கு ட்ரை பண்ணுவா. அந்த சமயத்துல கண்ணாடி போட்ட பையன் ஒருத்தன் வெளியில வந்து, இங்க என்ன உனக்குள்ள வேலை அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட கிளாஸ் ரூம்ல கொடைய மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அப்புறம் பாக்கலாம், நீ வா என் கூட அப்படின்ற மாதிரி அவளை அப்படியே கூட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல பெக்காஜின் உட்காந்து கார்ல ஏதோ ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டு இருப்பா போல இருக்கு கிளாஸ் ரூம்ல. அந்த சமயத்துல சுன்ஹி அந்த இடத்துக்கு போயிட்டு அவளோட கார்ல இருக்க ஹெட்செட்டை எடுத்து விட்டுட்டு, சரிடி எப்படியோ இங்க இருக்க டீச்சர் எல்லாம் காக்கா புடிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு போல இருக்கு, நான் தான் பார்த்தனே பசங்க யாருமே இல்லாத போது தனியா மேல் டீச்சர் கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்க பாருடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, ஆக்சுவலா இந்த படத்துல எல்லாம் இப்படி அடுத்தவங்க விஷயத்துக்குள்ள மூக்கு நுழைக்கிறவங்க தான் சீக்கிரமா செத்து போவாங்க, அது மாதிரி ரியல் லைஃப்ல நடக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமான பேச்சு பேச, அப்பதான் இவளுக்கே இவ நார்மலான பர்சனே கிடையாது, சரியான ஒரு சைக்கோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இவ சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னும் இவளுக்கு கோவம் வருது. எப்ப பார்த்தாலும் இவ மேலேயே கன்னிங்கா இருப்பா. ஃபர்ஸ்ட் ரேங்க் போச்சு அதனால கோவம். ஆனா அவளுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்ததுனால காம்படிஷன்ல பங்கேற்கிறதுக்காக எலிஜிபிலிட்டி வந்திருக்குங்க. அதையும் இவளால பொறுத்துக்க முடியல. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு இன்னும் கடுப்பாரா. அந்த காம்படிஷன் என்ன, 2016 பிரசிடென்ஷியல் டிபேட் காம்படிஷன். இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் யாருன்னு செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காம்படிஷன். அதுக்காக குரூப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பெக்காஜின் பயங்கர டேலண்டா இருந்தாலும் ஏதோ ஒரு சைக்கோத்தனம் அவகிட்ட இருக்குன்றதுனால சுன்ஹி கொஞ்சமே பயப்பட்டு அவ கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு முடிவு பண்றா. அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அதை பத்தி நல்லதாவே சொல்லிட்டு இவளையும் பார்க்க, ஆமாமா நீ சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நம்ம நீ என்ன சொல்றியோ அதன்படியே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்க இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவ ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ல ஏறின உடனே ஸ்கூல் ஆயுது எல்லார்கிட்டயும் நடிச்சு வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு பயங்கரமா இவ கோவப்பட, அதை பார்த்துட்டு அவங்க அம்மா, யாரை நினைச்சு இப்படி கோவப்பட்டு இருக்க, பெக்காஜினியா இங்க பாருடி ஆல்ரெடி அவ அனாதை, அவளுக்கு யாருமே கிடையாது, இந்த அகாடமி காம்படிஷன்ல எல்லாம் அவளால ஜெயிக்கவே முடியாது, அவளுக்கு செலவு பண்றதுக்கு காசும் இல்ல, மிஸ் கவாக் அப்பப்ப என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவளுக்கு அப்பா அம்மா இல்ல, படிக்கிறதுக்கே கஷ்டம், டியூஷன் ஃபீஸ் செலுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு லேட் ஃபீ தான் பண்ணுவா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் அவளால பெரிய ஷோவா ரன் பண்ண முடியாது, ஃபீல் பண்ணாம விடு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளுக்குள்ள ஒரு தைரியம் வருது. மிஸ் அப்படி நம்ம கிட்ட அதிகமா பணம் இருக்குன்னு கேட்டதுனாலதான் அவளோட ஸ்கூல் செலவுக்கு கொஞ்சம் நெஞ்சம் அப்பாவும் சேர்த்து செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதை கேட்டு இன்னும் இலக்காரமா நினைக்கிறா. அடுத்த சீன்ல ஜுன்சியோ இந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கா இல்லையா, அவன் கேரி பேக்ல எதையோ வாங்கிக்கிட்டு ஒரு வீட்டோட மாடிக்கு போறாங்க. அந்த டெரஸ்ல ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த வீட்டுல இருக்க கண்ணாடியை தொடச்சிட்டு உள்ள பாக்கும்போது பெக்காஜின் தனியா இருக்கா. கண்ணாடியில அவளோட முகத்தை அவளே பார்த்துட்டு சிரிச்சு எல்லாம் பாக்குறா. அதை இவன் குறுன்னு பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு நிக்க அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அடுத்த சீன்ல இவன் அதே ரூம்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவளோட மடியில படுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல டே 11 மணிக்கு மேல ஆச்சு, வீட்டுக்கு போ, கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்க மாதிரி இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லடி நான் இங்கே இருக்கேன், எனக்கு இங்கே நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல எனக்கு உன்னோட லிட்ரேச்சர் நோட்டை கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனும் டக்குன்னு பேக்ல இருந்து அந்த நோட் புக்கை எடுத்து கொடுக்க, அதை இவ ஓபன் பண்ணும்போது உள்ள ஒரு லெட்டர் இருக்க மாதிரி இருக்கு. அதை இவ கையில எடுக்கிறா. அந்த சமயத்துல இவனுக்கு ஒரு கால் வருது. ஆப்போசிட்ல சுன்ஹி தான் கால் பண்ணிருக்கா. ஏய் நீ பிரசிடென்ட், நான் வைஸ் பிரசிடென்ட், இப்படியே இந்த வாழ்க்கை போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப திடீர்னு பெக்காஜின் இந்த போட்டியில நிக்க போற மாதிரி இருக்கு, நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே அவ போட்டியில நின்னா நம்ம சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும், அவளும் நம்மளோட டீம் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா நல்லா யோசி, நம்ம இப்படியே இருக்க மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ பேச, இந்த பக்கம் அவளோட காலை சட்டை பண்ணாம கட் பண்ணிடுறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் அதுக்குள்ள பெக்காஜின் அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல சுன்ஹி ஜுன்சிக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கா. அதை பார்த்துட்டு இவ ஃபுல்லா படிக்க, டே ஒன்னு ரிப்ளை பண்ண சொல்லிருக்கா அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்ச பார்த்து சொல்ல, ஆமா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். அடுத்த சீன்ல ஸ்கூல்ல காட்டுறாங்க. எல்லாருமே நடக்க போற காம்படிஷனை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் வந்து பிரின்சிபல் கிட்ட, ஒரு பேரண்ட் நீ இப்படி இந்த காம்படிஷன்ல நிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் போய் பிரின்சிபலை மீட் பண்றா. அது யாரு என்னன்னு அவளுக்கு தெரியல.
பட் கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம தலைவி சுங்கி இருக்காளே, அவ சும்மா இல்லாம இதுதான் என்னோட அப்பா, இதுதான் என்னோட அம்மா, இவங்க எல்லாம் பெரிய பணக்காரவங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி போட்டோ வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி காட்டி பெருமை பீத்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவளுக்கு எப்படி இருக்கும், ஆல்ரெடி இவளுக்கு மனசுல 1000 வலிகள் இருக்கு. இந்த சமயத்துல எப்படியோ ஒரு காம்படிஷன்ல நின்னு ஜெயிக்கணும்ன்ற ஆசை வேற. அதை இவ தடுக்கலாமா? அந்த நேரத்துல இவ போய் கிட்டக்க, என்னடி இப்படி சோகமா இருக்க, உனக்கு பேரண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல பெக்காஜின் சாதாரணமாலா, அவ சின்ன வயசுல இருந்தே ஒரு சைக்கோ. அவ ஒரு லெட்டரை சுன்ஹி கிட்ட கொடுத்து, இது ஜுன் உனக்கு கொடுக்க சொன்னாண்டி அப்படின்ற மாதிரி கொடுக்க, அதுல என்ன எழுதிருக்குன்னு இங்க பாரு, ஊர்ல உலகத்துல இருக்க ஒருத்தருக்குமே உன்னை பிடிக்காது, எனக்கு மட்டும் உன்னை பிடிச்சிரு போதா, எப்படி இப்படி ஒரு லவ் லெட்டர் எல்லாம் எழுதி அனுப்புவ, இதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளைய கொடுத்திருப்பான். அதை பார்த்துட்டு இவளுக்கு எப்படி இருக்கும், அதுவும் லெட்டர் கொடுத்தவ இவ, ஆனா ரிப்ளை லெட்டர் பெக்காஜின் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய அசிங்கம். கடுப்பானவ எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. பேரண்ட்ஸோட போய் பிரின்சிபலை மீட் பண்ணது, சோ சரியான ஆப் நமக்கு வச்சிருக்கா அப்படின்ட்டு மொபைல சர்ச் பண்ணும்போது அதுல தெளிவாவே சொல்லிருக்காங்க, இப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷன்ல நிக்கலான்ட்டு. அதை பார்த்துட்டு அவளுக்கு சரியான கடுப்பு. அவங்க அம்மா கிட்ட, இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, அந்த வேலை செஞ்சுட்டு இருக்க ஆள் மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம்ல நின்று போன் பேசிட்டு இருக்கும் போது அத பெக்காஜின் கேட்டுட்டு, யார் அந்த பர்சன், உன்னை யார் அப்படி கிராஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டாடி இருக்க அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பட் அவளை பார்த்து பதிலே சொல்லல. இருந்தாலும் அவன் மேல ஒரு டவுட். டக்குனு இவன் என்ன பண்றா, ஜுன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்ததா பெக்காஜின் கொடுத்திருப்பா இல்லையா, அதை எடுத்துட்டு போய் இவளோட ஹேண்ட் ரைட்டிங் கூட ஒத்து பாக்குறா. ரெண்டுமே ஒரே ஹேண்ட் ரைட்டிங். அப்ப அவனுக்கு கொடுத்த லெட்டருக்கு இவ எனக்கு ரிப்ளை பண்ணிருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறா. இந்த பக்கம் கிளாஸ்ல படிக்கிற இன்னொரு பையனை காட்டுறாங்க. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள போற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல நம்ம சுன்ஹிக்கு பயங்கர கோவம் வந்து பெக்காஜின் மேல. அவதான் ஆல்ரெடி ரெஸ்ட் ரூம்ல இருக்காளே, ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை புடிச்சு மேல ஊத்திடுறா. ஏண்டி, எனக்கு நீயே ரிப்ளை லெட்டர் எழுதி கொடுப்பியா, அந்த அளவுக்கு உனக்கு திமுறா, எல்லாத்துக்கும் நீயே தடையாவா இருந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு அவ பாட்டுல தண்ணியை ஊத்திட்டு போயிடுறா. கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் குள்ள ஒரு பையன் போனா இல்லையா, அவன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆன்டி கிட்ட நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்கா. அந்த ஆன்டி வந்து, நீ என்னோட பையன் கூட ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா ஆமா, உங்க பையனை எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு 250,000 வான்ஸ் நான் சொந்தமா உழைச்ச என்னோட கை காசை கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா சொல்ற, அவ்வளவு காசு எதுக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஒரு 30,000 ஒர்த்து இல்ல ஹெட்செட்டை உடைச்சிட்டான், அதனால அவன் டெய்லி எனக்கு 5,000 வான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அப்படியே ஆடி போயிடுறாங்க. அவனை டெய்லி எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இல்ல நீங்க தான் கொடுக்கணும்னு அவங்கள மிரட்டிட்டு வர. இந்த பக்கம் கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க, ஜுன்சி டேபிள்ல படுத்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணுல இருந்து ஏதோ கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அவனோட பிளாஷ்பேக்ல தண்ணிக்குள்ள யாரோ முழுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. கிளாஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு, சாரும் இருக்காரு, பட் இவன் எப்படி படுத்து தூங்குறான்னு தெரியல. அந்த சமயத்துல ஹீரோயின் தொப்ப கட்டியா, உடம்பெல்லாம் ஈரம், தண்ணி சொட்ட சொட்ட நின்னுட்டு இருக்கிறத கிளாஸே உத்து பாக்குது. டக்குன்னு ஜுன்சி ஓடி போய் ஒரு டவல் எடுத்து அவளுக்கு போத்தி விடுறான். அதை கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு இவளை நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறான். இதை பண்ணது யாருன்னு இவனுக்கும் தெரியும். அதே சமயத்துல ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு பையன் மிரட்டினா இல்லையா, அவனும் வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கும், நனைஞ்சு ஸ்கூலுக்குள்ள நுழைவான். நீ எந்த மழையில போய் நீ நனைஞ்ச, இப்படி தொப்பக்கட்டியா நனைஞ்சு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல ஜுன்ஹிக்கு கோவம் வந்து அவங்கிட்ட சண்டைக்கு போக, டக்குன்னு பெக்காஜின், நாங்க 2 பேரும் இப்ப நர்ஸ் ரூமுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா பீஸ்ஃபுல்லா அவனை பார்த்து சொல்லுவா. அந்த சமயத்துல அவன் கையில ஹெட்செட் இருக்கும், ஹெட்செட் போடுறதுக்கு காது பத்திரமா இருக்கணும் தம்பி அப்படின்ட்டு வேற மிரட்டிட்டு போவா. அடுத்த சீன்ல காட்டுறாங்க, இவன் காதுல ஏதோ பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கான், ஹெட்செட்ல எல்லாம் பிஞ்சு போயிருக்கு, வேற ஒரு பேக்ல ஏதோ நோண்டிட்டு இருக்கான். அதாவது கிளாஸ்ல யாருமே இல்ல, அந்த பிடி டைம்ல வெளியில போயிடுவாங்க இல்லையா, அந்த சமயத்துல இது மாதிரி 1-2 திருட்டு வேலை பண்றது இவனோட வேலை. ஏன்னா அந்த அளவுக்கு வறுமையில இருக்கான் இவன். இது ஹீரோயின் பாத்துட்டா. அவனை கூப்பிட்டு வச்சு ஆர்ட் கிளாஸ்ல வச்சு கேட்கும் போது, ஆமாமா என்னால இதெல்லாம் வாங்க முடியாது, அதனால இப்படி பண்றேன், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நானும் திருடி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு இவன் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு பொருள்லாம் வேணாம், எனக்கு ஒரு காரியம் நீ பண்ணணுமே அப்படின்ற மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ண. அப்போ ஒரு நோட் புக்கை காட்டுறாங்க. அது 161 சுன்ஹு கிளாஸ் நம்பர் 228 அப்படின்னு ஏதோ எழுதி இருக்கு. அந்த சமயத்துல மொபைல் எடுத்து அவனுக்கு வந்து மெசேஜ் பாக்குறான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நான் நர்ஸ் மீட் பண்ணிட்டு அங்கிருந்து நான் வீட்டுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அந்த சமயத்துல இன்னொரு பையன் இவன் டைரியில ஏதோ எழுதி வச்சிருந்தான் இல்லையா, அதை டக்குன்னு போடுங்க, 2 பேருக்குள்ள அங்க கை கலப்பு. அந்த சமயத்துல இந்த மொரட்ட பையன் மொபைல கீழே போட்டுறான். அதை பார்த்துட்டு ஜுன்ஹி சும்மா இல்லாம மொபைல எடுத்துடுறா. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நான் லெக்சரை வந்து நாளைக்கு பாக்குறேன், இன்னைக்கு நான் நர்ஸ பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு பெக்காஜின் அனுப்பின மெசேஜ் இருக்கு. அதை படிச்சுட்டு இவ ஒரு பிளான் போட போறா. இந்த பக்கம் பெக்காஜின் நர்ஸ் ரூம்ல இருந்தா இல்லையா, அப்படியே பெட்ல பாவமா உட்காந்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல பக்கத்துல ஜுன்சியோ கூடவே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ எப்ப பார்த்தாலும் என் கூடவே இருக்காதுரா, ஆல்ரெடி நம்ம 2 பேரையும் கொஞ்சம்
காசிப் பண்ணி பேசுறாங்க, நீ பாட்டுல உன் வேலையை பாரு, என்ன என்னால பாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் தலையெல்லாம் ஈரமா இருக்கு, கொஞ்சம் பெட்ல படு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் படுக்கிறா. இவன் அப்படியே அவன் ஃபேஸ் கிட்ட புத்து பாப்பான். அப்படியே ஒரு மாதிரி குழந்தைத்தனமா அவளோட ஃபேஸ வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவனை மிஸ்மரைசம் பண்ணிட்டு இருப்பா. இவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். மறுநாள் விடியுது, எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க. அந்த சமயத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடுக்குடுன்னு ஓடி வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கிளாஸ்க்குள்ள நிறைய பேர் குடுக்கல் வாங்கல்ல இருக்காங்களாம், அதிகமான பணம் எல்லாம் கொடுத்து வாங்கிக்கிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல இவ ஒரு வழியா போவாங்க. அந்த இடத்துல இந்த மொரட்டு பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனோட பேரு மூண்டோ ஹயாக். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உன்னோட பேரை எக்காரணத்தை கொண்டு சொல்லவே இல்ல, அதே மாதிரி உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவன் கன்ஃபெஷன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவ்வளவுதான். அந்த சமயத்துல தேங்க்ஸ், எனக்கு நல்லாவே தெரியும் நீ எனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணன்றது நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஆல்ரெடி இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில இருக்கான் இல்லையா, அது ஜுன்சி மொபைல்ல பாத்திருப்பா இல்லையா, அதை போட்டு கொடுத்துருப்பா போல இருக்கு. சோ அந்த ரூமர்ல இருந்து இவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அப்படியே அவளோட ஃபேஸ உத்து பாக்குறான். முடிஞ்சு போச்சுங்க. அவனும் அப்படியே மயங்கி போய் நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒவ்வொரு முறையும் உங்க அப்பா உன்னை அடிக்கும் போது உனக்கு கோவம் வந்திருக்கிறது இயல்புதான், ஆனா நீ எப்படி தாங்கிக்கிட்டேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஏன் இப்படி சிக்கான ஒரு லைஃப்ல வாழணும், ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏதாவது ஒரு வழியை பார்த்து அவரை விட்டு விலகி போறதுக்கு ட்ரை பண்ணு. அவர் ஒரு இடியட் மாதிரி உன்னை அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, பரவாயில்ல நீ என் மேல இந்த அளவுக்கு அக்கறை காட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா நீ அப்பப்போ என்ன பார்க்கும்போது என்னோட உள்ளுணர்வு நீ என்ன விரும்புறன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் தெரியுமா, உண்மைதானே அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து கேட்க அமைதியா நின்னுட்டு இருக்கா. நான் ஏன் எங்க அப்பாவை அடிக்க விடுறேன்னா வேற வழியே இல்ல, நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கேன், அவங்க கிட்ட இருந்து ஸ்கூல் ஃபீஸ் வாங்கி படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட ஓன் பேரண்ட்ஸை நான் திருப்பி அடிக்க முடியாது இல்லையா, அதனால அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல உன்னால அடிக்க முடியும், யாரும் உன்னை தடுத்தா ரொம்ப அநாகரிகமா உன்னை தாக்குனா நீ எதிர்த்தாக்குதல் பண்ணலாம், தப்பே இல்ல டூஹோ, நீ ஒன்னும் யூஸ்லெஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு நீ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கு அது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டோட்டல் பிளாட்டுங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஜுன்சி ஒளிஞ்சிருந்து பாக்குறா. அடி பாவியே, நீ ஒருத்தனை கூட விட மாட்டியா, எல்லாரையும் வளைச்சு வளைச்சு மயக்கிட்டு இருக்கியே அப்படின்னு இவ இங்க திங்க் பண்ணிட்டு இருக்க. அப்படியே ஸ்கூலுக்கு மேல காட்டுறாங்க. ஜுன் மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். இது வரைக்கும் இவன் தானே அவகிட்ட க்ளோஸா இருப்பான், பட் அவங்கிட்ட இவ க்ளோஸா பழகிறத பார்த்து ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஃபீல் ஆகுறான். மறுநாள் லஞ்ச் டைம்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல கொடுக்குற ஃபுட்டை அவ ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்த சமயத்துல சும்மா இல்லாம ஜுன்சி ஓடி வந்து அப்படியே பாலை ஊத்திடுறா. அத அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு என்னடி வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல விடுங்க, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவ எப்பயுமே ஃபன்னியா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல எழுந்து போறா. அவ பெருந்தன்மையா எழுந்து போறது எதுக்குன்னா, அந்த புலி பதுங்குனா பாயும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சைக்கோன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாளோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே நடுக்கும். இதுக்கப்புறம் தாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வேலை பாப்பா. அது அப்படியே பாக்குறதுக்கு செம்ம கூஸ் பம்பா அன்பிரெடிக்டபிளா இருக்கும். இவ கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி சுன்ஹி வந்து, நீ எல்லாருக்குமே பாஸா இருக்கிறியே, எப்படி உன்னோட மாஸ்டர் மைண்ட் வேற லெவல்ல இருக்கு, பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்டா இருக்க, பயங்கரமான வில்லியா இருக்க, மனசுக்குள்ள கில்லரோட சாயல், ஆனா உனக்கு பணம் மட்டும் எப்படி வருது, இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி வட்டிக்கு விட்டு ஸ்கூலுக்குள்ள ரொட்டேஷன்ல விட்டா சம்பாரிச்சு நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்க, இந்த டர்ட்டி மணில இருந்தா நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவளோட பின்னாடி ஜுன் வந்து நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவ சும்மா இல்லாம இவளை புடிச்சு பயங்கரமா புல்லிங் பண்ணிட்டு இருக்கா. நீ எல்லாம் எதுக்குடி ஸ்கூலுக்கு வர, நீ ஸ்கூலுக்கு வரதே அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ பாட்டுல எதையுமே கண்டுக்காம அந்த பீஸ்ஃபுல்லான முகத்தை வச்சுட்டு அவ பாட்டுல போக, இவளும் உன்னை விட மாட்டேன்டி, ஏதாவது ஒண்ணு பண்ற அப்படின்ட்டு பின்னாடியே நடந்து போவா. அந்த சமயத்துல ஜுன் தடுத்து, ஒரு நிமிஷம் இங்க என்கிட்ட வந்து பேச முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் எப்பவுமே மாடியில நின்னு இந்த ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்பான் இல்லையா, அது மாதிரி அவளை அந்த இடத்துக்கு தனியா கூட்டிட்டு போய், எங்க பார் என்ன மன்னிச்சிட்டு, சாரி, நான் ஃபர்ஸ்ட் எதையுமே புரிஞ்சுக்காம அவளதான் நம்பினேன், ஆனா அவ சரியா இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மூங்டோ கிட்ட தனியா நின்னு பேசிட்டு இருந்தா தெரியுமா, என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும், அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், வேற ஒண்ணும் கிடையாது, பட் உனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்றேன், உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் யூ அப்படின்னு கையை இழுத்து அவகிட்ட சொன்ன உடனே அப்படியே பயங்கரமா மெய் மறந்து போயிடுறா. என்னோட சொன்ன, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்க, ஆமா ஐ லைக் யூ
டூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒரே வெக்கமா வருது. அப்போ என்ன இப்படி தனியா கூட்டிட்டு வந்தது டேட்டிங் பண்றதுக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா உன்கிட்ட நான் தனியா பேசுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி மாடியில அவங்க 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த உலகத்துல நான் ரொம்ப வெறுக்கிறவங்க எல்லாம் என்னோட வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. ஆனா நீ எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவளை பார்க்க, என்ன சொன்ன, நான் யாரோட லிமிட்டையும் கிராஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவன் உனக்கும் பெக்கா ஜுனுக்கும் என்ன பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் டென்ஸ்டாவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நாங்க 2 பேரும் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்பப்போ விளையாண்டுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்னாவே இருக்கணும் இல்லையா, ஏன் அவளை புல்லிங் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ சொல்றதெல்லாம் போய், அதெல்லாம் உண்மை கிடையாது, நாங்க 2 பேரும் பயங்கரமான க்ளோஸ், நான் அப்படிலாம் கிடையாது, இனி அப்படிலாம் இருக்க மாட்டேன், ஓகேவா, நான் நார்மலாவே இருக்கேன் அப்படின்ட்டு இவனுக்காக அவளும் மாறிடுறா. சோ இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இருந்தீனா நம்ம ஒரு படத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அடுத்த சர்ப்ரைஸ், அப்பாடா இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் 7 ஜென்மம் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிக்குது. அடுத்த கேள்வி, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. பாக்குறதுக்கே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கும். அந்த சைக்கோ இவனை வச்சு இவளை என்ன பண்ண போறானே தெரியல. ஆனா அதே சமயத்துல டூஹாவுக்கு ஹீரோயின் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல உன்னை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவனும் அவளை பாக்குறதுக்காக குடுகுடுன்னு ஓடி போறான். ஒரு படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த சமயத்துல என்ன நடந்துச்சு எதுனே தெரியல. பேக தூக்கி பயங்கர கோவமா ஏறிதான். எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா நீ சொல்லிட்டு இருக்க, அவ இந்த அளவுக்கு உன்னை புல்லிங் பண்ணிட்டு இருக்கா, அவளை விடாம இவ்ளோ பொறுமையா எப்படி உன்னால இருக்க முடியுது, எப்படி அவளுக்கு லெஜரை பத்தி தெரியும், அந்த லெஜர்ல இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் எப்படி அவ எடுத்து பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்க, டே அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் கிட்ட சண்டை போட்டல, அன்னைக்கு போனை நீ விட்டுட்ட, அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் பாத்துட்டா. இங்க பார், அவகிட்ட கோவமா பேசினாலாம் இந்த விஷயத்த வெளியில சொல்லாம இருக்க போறது இல்ல. ஆனா அவ ஸ்கூல் முழுக்க இந்த விஷயத்த பரப்புறதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். பட் அவகிட்ட சண்டை போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, எடுத்து சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுமையா சொல்றா. ஏன்னா இதுல முழுசா நீதாண்டா சம்பந்தப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவ்வளவு ஆத்திரத்துல இருந்தவன் டக்குன்னு பேக போட்டுட்டு சைலண்டா உட்கார்றான். சரி இந்த விஷயம் ஜுன்சியோக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவகிட்ட கேட்க, அவனை பத்தி உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்ல, அவனால சுனிய தனியா ஹேண்டில் பண்ண முடியாதுடா, அதனால தாண்டா உன்னோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவமா மூஞ்சி வச்சுக்க. சரி ஜென், என்ன பாரு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எங்க வீட்ல ஒரு விஷயம் நடக்கும் உனக்கு தெரியுமா, நான் ஸ்கூல்ல படிக்கிற பாடங்கள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா படிப்பேன். ஏன்னா அப்படி படிக்கலன்னா கொஞ்ச நேரத்துல குடிச்சிட்டு வந்து எங்க அப்பா என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாரு, அதுக்கப்புறம் படிக்கவே முடியாது. ஆனா நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா வாழ்றேன்னு எனக்குள்ள ஃபீல் ஆச்சு. ஆனா இப்போதைக்கு நீ என்கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்டே இல்லையா, எனக்கு நல்லாவே தெரியும்டி நீ ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணுன்னு. என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான போட்டிருப்ப, அது என்ன பிளான்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவ அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. என்ன பண்ணணும் சொல்லுடி செல்லம் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க, அப்படியே அவனை ஒரு லுக்கு விடுவா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்து ஸ்கூல்ல இருக்க பசங்க கிட்ட வெட்டிங் ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மிஸ்ஸுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா தங்களால முடிஞ்ச காசெல்லாம் கொடுக்கலாம் போல இருக்கு. அப்படி ஒவ்வொரு கிளாஸ்லயும் காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ்ல காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, ஏன்டி இப்படி அவ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை தூக்கிட்டு வந்து ஊத்துன அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்க, அப்படியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பொறுமையா நடந்து வரா. அப்போ கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ பணம் எல்லாம் கொடுக்க வேணாம், நம்ம கிளாஸ்ல நிறைய காசு கலெக்ட் பண்ணியாச்சு, இதை கொடுத்தாலே போகுதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் அமைதியா நின்னுட்டு இருக்கும்போது, எங்களுக்கு எல்லாம் தெரியும்டி நீ ஒரு ஆர்ஃபன்னு, உனக்கு யாருமே இல்ல, அதனால பணம் எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி ஒரு ரூமரை யார் ஸ்ப்ரெட் பண்ணா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பொண்ணோட காதுல ஏதோ ஒண்ணு சொல்றா. அடுத்த சீன்ல ஜுன்ஹி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் கூட்டிக்கிட்டு பாத்ரூம்ல நின்னு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ புதுசா ஜின்சியோவை லவ் பண்றா இல்லையா, அந்த விஷயத்த சொல்லி பயங்கரமா பெருமை பாராட்டிட்டு இருக்கும்போது தவங்கலாம், ஏ உண்மையாவாடி டேட்டிங் பண்றீங்களா, நீங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுல ஒருத்தி, ஏண்டி அப்படி பாலை ஊத்துன, அவ பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி தாண்டி பாலை ஊத்துவேன், அவ மூஞ்சில ஊத்திருக்க வேண்டியது ஸ்கூல்ல இருக்கறான்ற ஒரே காரணத்தினால விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர திமிரா பேசுவா. மத்த ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவளோட பேரை இவளே கெடுத்துட்டு இருக்கா. பட் அவ அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கிறா. அதனால இவ பேர் தாங்க கெட்ட பேர் ஆகுது. அடுத்த சீன் கிளாஸ்ல இவ பயங்கரமா சந்தோஷத்தோட தான் மேக்கப் போட்ட மேக்கப் கிட்ட எடுத்துட்டு போய் அவளோட லாக்கர்ல வைக்க போறா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னு இவ என்ன பாஸ்வேர்டு அந்த லாக்கருக்கு போடுறான்றத கவனிச்சிடுறா. அந்த சமயத்துல என்னடி இப்படி சொல்லாம கொல்லாம பக்கத்துல வந்து நிக்கிற, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ நீ இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, அவன் உண்மையாவே ரொம்ப நல்லவன், உன் மேல பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதானே டேட்டிங் பண்ணோம், அதுக்குள்ள
அதுக்குள்ள இந்த விஷயம் அவளுக்குள்ள பரவிடுச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. மறுநாள் 4th பீரியட் ஃப்ரைடே வேற. இப்போ இவங்களுக்கு எல்லாம் பிடி பீரியடுங்க. எல்லாரும் கிரவுண்ட் நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மட்டும் கிளாஸ் நோக்கி போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஜுன்சி ஆப்போசிட்ல வருவான். அவனும் ஒரு கண்ணால பாத்துட்டு அவ பாட்டுல பேசாம போயிட்டு இருக்கும் போது எகெயின் ஜுன்ஹியும் குடுகுடுன்னு ஜுன்சி கிட்ட ஓடி வந்து, ஹாய் என்னடா பண்ணிட்டு இருக்க, செம வெயில்ல இன்னைக்கு எனக்கு பிடி பீரியட் அட்டன் பண்ணவே பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஏன்டி பிடி பீரியட்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்க, சும்மா இந்த பிடி மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி நர்ஸ் ரூம்க்கு போயிடு, அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம், நம்ம 2 பேரும் தனியா மீட் பண்றதுக்கும் வசதியா இருக்கும், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, சரியான பிளான்ரா, இதே மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்ட்டு இவ விளையாட போறா. விளாண்டுட்டு இருக்க இடத்துல எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பிடி மாஸ்டர் கிட்ட சொன்ன உடனே, உன்னால தனியா நர்ஸ் ரூம் வரைக்கும் போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னால முடியும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இவ நர்ஸ பாக்கிறதுக்கு கிளம்புறா. அதே சமயத்துல இந்த பக்கம் பெக்காஜுன் டிராயிங் கிளாஸ்ல டிராயிங் மாஸ்டர் இருப்பார் இல்லையா, அவரு யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா போனவ டக்குன்னு நின்னு அவரையே பாத்துட்டு இருக்கா. சோ அவர்கிட்ட, சார் நான் நர்ஸ் ரூம் வரைக்கும் போனேன், பட் நீங்க போன் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு உங்ககிட்ட 2 வார்த்தை பேசலான்னு வந்து சார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுக்க அவரும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவ நர்ஸ் ரூம்க்கு போனா இல்லையா, சுன்ஹி அவளோட கிளாஸ்க்கு போய் பாப்பா. நீ எப்படியாவது நர்ஸ் ரூம்க்கு வா அப்படின்ற மாதிரி போர்ட்ல எழுதி போட்டிருக்கோம். ஓகே ஓகே, இவன் என்ன கிளாஸ் ரூம்ல வந்து தனியா பேச சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் ரூம்க்கு வர சொல்லியிருக்கான். அப்ப நர்ஸ் ரூம்ல யாரும் இருக்க மாட்டாங்க போல இருக்க, அங்க போலாம் அப்படின்ட்டு அதை படிச்சு முடிச்சுட்டு டஸ்டரால அழைச்சிட்டு அவ பாட்டுல நர்ஸ் ரூம் நோக்கி போறா. போகும்போது இந்த பக்கம் ஹீரோயின் டிராயிங் மாஸ்டர் கிட்ட உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு உங்ககிட்ட தனியா பேசும்போது, அதனால என் கையெல்லாம் ஷிவரிங்கா இருக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, என் கைய மட்டும் அப்படியே புடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பெக்காஜின் டிராயிங் மாஸ்டர் பார்த்து கேட்க அவரும் கையை பிடிச்சுக்கிறாரு. அந்த சமயத்துல, நீங்க அந்த லவ் பத்தி சொன்னீங்க இல்லையா, எனக்கு அந்த ட்ரூ லவ் பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரே ஃபீலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நர்ஸ் ரூம்க்கு போன சுன்ஹி இதெல்லாம் பார்த்துட்டு, என்னது கைய பிடிச்சிருக்கான், ட்ரூ லவ்வா, ஃபீலா இருக்கா, ஓ இவங்களுக்குள்ள வேற ஏதோ நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பாத்துறா. அடுத்த சீன் இந்த பக்கம் எல்லாரும் பிடி கிளாஸ் முடிச்சுட்டு பால் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வந்து வச்சுட்டு கிளாஸ் நோக்கி திரும்பி போக பார்ப்பாங்க. அந்த சமயத்துல கிளாஸ்ல ஒரு லீடர் இருப்பான் இல்லையா, அவன் கிட்ட ஜுன்சியோ வந்து, டேய் பிடி பீரியட் போறதுக்கு முன்னாடி கிளாஸ பூட்டினியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, அச்சோ மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா மறந்த, சரி சரி இனிமே அது மாதிரி பண்ணாத, ஆனா இன்னைக்கு யாராவது கிளாஸ பூட்டினியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டா, பூட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லு, ஏன்னா கிளாஸ்க்குள்ள ஆல்ரெடி நிறைய பணம் எல்லாம் காண போகுது, ஏதோ பணப்புழக்கெல்லாம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க, சரியா, இல்லனா பழியும் மேல விழுந்துரும் பாத்துக்கோ, அப்புறம் பதவி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டான். அடுத்த கிளாஸ்ல காட்டுறாங்க, சுன்ஹி மட்டும் தனியா உட்காந்துட்டு இருப்பா. அப்ப எல்லாரும் கிளாஸ்க்குள்ள வராங்க. வந்த உடனே ஒரு பொண்ணு மிஸ்ஸுக்காக பணம் கலெக்ட் பண்ணா இல்லையா, வெட்டிங் கேஷ், அந்த கேஷ காணோம் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவன் மட்டும் தானே கிளாஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் இருந்தா, ஏய் நீ கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி பணத்தை காணடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து கேட்க, அதை கேட்டு ஜுன்ஹிக்கு கடுப்பாயுது. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க, என்கிட்ட வந்து கேக்குற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, ஃபர்ஸ்ட் நீ கிளாஸ்க்குள்ள எப்படி வந்த, கிளாஸ் பூட்டி தானே இருந்துச்சு பிடி ரூம் போகும்போது அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, இல்லையே கிளாஸ் ரூம் ஓபன்ல தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த கிளாஸ்க்குள்ள நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த, நீ தான் பணத்தை திட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா, இவனுக்கு பயங்கர கோவம் வந்து டக்குன்னு கடுப்பாகி அவ பேக்ல இருக்க எல்லா புக்ஸையும் கீழே கொட்டிட்டு டெஸ்க் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு, செக் பண்ணி கொடி, என் பேக்ல இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது எப்படி பூட்டின கிளாஸ்க்குள்ள நீ உள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் சொல்றேனே கிளாஸ் பூட்டல திறந்துதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவ ரிப்ளை பண்ண, டக்குன்னு அந்த கிளாஸ் பூட்டுறதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருந்தான் இல்லையா, அவனை பார்த்து எல்லாரும் கேட்க, இல்ல நான் கிளாஸ பூட்டி தான் இருந்தேன், எப்படி உள்ள வந்தானே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல டூஹோ, நீ கண்டிப்பா அவனோட லாக்கர்ல தாண்டி வச்சிருப்ப அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன உடனே, என்னடா சொல்லிட்டு இருக்க, என் லாக்கர்ல நான் எதுக்கு சேவ் பண்ணி வைக்கணும், அப்படிலாம் பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து நான் வரல அப்படின்ற மாதிரி பேச, அதை கேட்டுட்டு டூஹோ சும்மா இருப்பானா, வேகமா ஓடி வந்து அவளோட லாக்கர்ல இருக்கிற பூட்டை ஒரே எத்து அது பறந்தே போயிடுது. லாக்கரை ஓபன் பண்ண உடனே டூஹோட மொபைல் இருக்கு, பாத்தியா என் மொபைல கூட திருடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வண்டையா கேள்வியை கேட்டுட்டு, அடுத்து காண போன பணக்கவர் மேலே இருக்குங்க, பாத்தீங்களா மக்களே பாருங்க பணத்தை திருடினது இவதான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கிளாஸ் மொத்தமும் சேர்ந்து அவளை பயங்கரமா புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்துல கெத்தா மாசா நம்ம வில்லி வந்து கிளாஸ் ரூம் கதவு கிட்ட அப்படியே இவளை பாப்பா பாருங்க, எம்மா ஒரு கில்லர் லுக் இருக்கும். இந்த பக்கம் இவ அவமானத்திலையும் அசிங்கத்திலையும் பயங்கர கடுப்பாகி கத்துக்கிட்டு இருப்பா, நான் பண்ணல, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா
உன் போன் அன்னைக்கு கீழே விழுந்தும் போது நான் எடுத்து வச்சிருந்தேன், உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ இந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏய் உன்னை பத்தி தெரியாதாடி, பெக்காஜின் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதுல பாலை கொண்டு வந்து ஊத்துற, அவ மேல தண்ணிய ஊத்திருக்க, அவகிட்ட மோசமா நீ பிஹேவ் பண்ணிருக்க, அவ ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காக பேரண்ட்ஸ கூட்டிட்டு வந்து காம்படிஷன்ல நிக்க கூடாதுன்னு பேசியிருக்க. இப்போ மிஸ்ஸுக்கு மொய்ப்பணம் கொடுக்கறதுக்காக கிளாஸ்ல எல்லாம் பணத்தை கலெக்ட் பண்ணா அத கூட திருடி இருக்க, எவ்வளவு சீப்பான பொண்ணு நீ அப்படின்ற மாதிரி கேட்க, அதை கேட்டுட்டு கடுப்பானவ, அதோ அந்த வாசல்ல நிக்கிறாளே அவ எவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் தெரியுமா உங்களுக்குலாம், அவ ரொம்ப கேரக்டர் இல்லாத ஒரு பொண்ணு, டிராயிங் மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் லவ் அது இதுன்னு தப்பா பேசினா அதை நான் என் காதால கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல கிளாஸ் டீச்சரும் அவங்க வந்து நிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு பயங்கர கோவத்தோட வந்து சுன்ஹிய பொழிச்சுன்னு அவர் அரவிட, அப்பதாங்க ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த கிளாஸ்ல மிஸ்ஸுக்காக கல்யாணம் ஆக போதுன்னு மொய்ப்பணம் கலெக்ட் பண்ணால ஒரு பொண்ணு, அவ நம்ம ஹீரோயின் காதுல ஏதோ ஒண்ணு சொல்லிருப்பா இல்லையா, அது வேற ஒண்ணும் கிடையாது. பெக்காஜின் அவகிட்ட நம்ம கிளாஸ் மிஸ் யார மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவ அதுக்கு நம்ம டிராயிங் டீச்சரை தான் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிருப்பா. சோ அதை கேட்டுட்டு கிளாஸ் மிஸ் சும்மா இருப்பாங்களா, அதான் கடுப்பாகி அவளை அரைஞ்சிருப்பாங்க. அந்த சமயத்துல மிஸ் அங்கே நின்னுட்டு இருக்கா, கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி பெக்காஜினை கை காட்டி சுன்ஹி சொன்ன உடனே டக்குன்னு அவளே முன்னுக்கு வந்து, மிஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ், நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன் இல்லையா, அதுக்காக ட்ரூ லவ்னு ஒரு கிளப் இருக்கா மிஸ், அதுல போய் என்ன டிராயிங் டீச்சர் சேர்ந்துக்க சொன்னாரு, அங்க போய் கொஞ்சம் கவுன்சிலிங் எல்லாம் எடுத்துக்க சொன்னாரு. அது மட்டும் இல்ல என்னால டிராயிங் பண்ண முடியாது, சின்ன வயசுல எனக்கு கையில அடிபட்டதுனால கை ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன், அதுக்காக தான் மிஸ் எனக்கு தடவி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்க்கு தடவி கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது அப்படின்னு இவ கன்ஃபெக்ஷன் சொல்ல, அந்த சமயத்துல ஜின்ஹோவோட நடிப்பை மட்டும் பார்க்கணுமே, வேற லெவல்ல பேதலிச்சு போறா. அந்த சமயத்துல நீ எதுக்கு பிடி டைம்ல வயிறு வலிக்குதுன்னு இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் ஜுன்சிய மீட் பண்ணதான் வந்தேன், அவன் தான் என்ன இங்க வர சொன்னான் அப்படின்ற மாதிரி மொத்த பேருக்கு முன்னாடியும் சொல்ல, அந்த சமயத்துல இல்ல ஜுன்சி தான் கிளாஸ் ஓபன்ல இருக்கு, அங்க போய் உட்கார்ந்துட்டு நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷனை வைக்க, அவனோ இல்ல நான் அந்த கிளாஸ மெயின்டைன் பண்ற பையன் கூட தான் இருந்தேன், இவ்வளவு பாக்குறதுக்கு கிளாஸ்க்கே வரல அப்படிங்கிற மாதிரி ஜுன்சியும் சொல்ல, அங்க இருக்கவங்க எல்லாருமே திரும்பவும் அவளை புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவளை கிட்டக்க கூட்டு காதுல ஏதோ ஒண்ணு சொல்றான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, சுன்ஹிய உண்மையாவே லவ் பண்ணல அப்படிங்கறது தெரிஞ்சு பயங்கரமா ஒட்டஞ்சு போய் வெறித்தனமா அவனை பாக்குறா. அந்த சமயத்துல மிஸ் தரதரன்னு பிரின்சிபல் ரூமுக்கு அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. நான் வரமாட்டேன்னு அவ கத்திட்டு போக, கிளாஸ்ல இருக்கிற மொத்த பேரும் உளுந்து சிரிக்கிறாங்க. இந்த விஷயத்த மத்த பசங்களும் வீடியோ மாதிரி எடுத்திருப்பாங்க, அத ஸ்கூல்ல இருக்கிற வெப்சைட்ல எல்லாம் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. மூங்டோ கூட சும்மா இல்லங்க, அவனும் மொத்த வீடியோவையும் நியூஸுக்கு அப்டேட் பண்ணி சோஷியல் மீடியாவுக்கு அப்டேட் பண்ணி வேற லெவல்ல கிளர்ச்சி உண்டார மாதிரி பண்ணிடுறான். அதே சமயத்துல இங்க பேரண்ட்ஸ்க்கு மிஸ் கால் பண்ணிட்டு இவளை நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போகும்போது பெக்காஜின் அவ கிட்டக்கு போயிட்டு, ஹே நான் தான் சொன்னேனடி, இந்த படத்துல எல்லாம் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறவங்களோட வாழ்க்கை தான் முதல்ல முடியும் அப்படின்னு உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ண, அதுக்கப்புறம் நீ சும்மா இருக்கணும் இல்லையா, என்னென்ன பண்ண நீ ஏன் நினைச்சு பாரு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, தெரியும்டி நீ ஒரு அனாதை நாயின்னு தெரியும், ஆனா நீ டீச்சருக்கு பங்கம் பண்ணிருக்க, அவங்களோட போட்டோ எல்லாம் நீ தான் நெட்ல ஏத்துனன்றதும் தெரியும் அப்படின்ற மாதிரி, இப்போ என்னோட வாழ்க்கையும் நீ தான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும்டி அப்படிங்கிற மாதிரி பெக்காஜுனை பார்த்து சொல்ல, சரி அந்த மிஸ் யாரோ ஒரு ஆள் கூட கள்ள தொடர்புல இருந்தாங்க தெரியுமா, அது யாருன்றது உனக்கு இன்னும் தெரியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்றா. அது வேற யாரும் கிடையாது, சுன்ஹியோட அப்பாவை தான். சுன்ஹியோட அப்பா இந்த ஸ்கூல்ல அனாதையா இருக்கவங்க, ஆதரவு இல்லாம இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டொனேஷன் எல்லாம் பண்றது வழக்கம். சோ அதை வச்சு மிஸ்ஸுக்கு கொஞ்சம் கான்டாக்ட் இருந்திருக்கு, அதுல அவங்களுக்கு ஒரு தப்பான பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதை இவகிட்ட சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிடுறா. அந்த சமயத்துல, உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, சின்ன வயசுல எங்க அம்மா என்ன புடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க, அப்ப அவங்க ஒரு நாள் சாக கிடந்தாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, ஆனா நான் பண்ணவே இல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த பிளாஷ்பேக்க அவகிட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை பார்த்து சிரிக்க, இந்த பக்கம் இவ துடிச்சுக்கிட்டே இருப்பா. அடுத்த சீன்ல ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போறா. அந்த இடத்துல சுன்னியோட அஸ்தி இருக்கு. அவங்க அம்மா அஸ்தியை பார்த்துட்டு, அம்மா கிளாஸ்ல ஒரு பொண்ணு என் காதை கடிச்சுக்கிட்டே இருந்தா, நான் ஓடுற ஓட்டத்துக்கு தடையாவே இருந்துட்டு இருந்தா, பட் அவளை சமாளிச்சிட்டேன். அதை விடுங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னோட ஆர்ட் டீச்சரை மீட் பண்ணி சின்ன வயசுல நான் நிறைய அபியூஸ் சந்திச்சிருக்கேன், அதனால என் கையில சரியான எழுத்துக்கள் இன்னும் வரல, ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருக்கு, இருந்தாலும் நீங்க எனக்கு நல்ல கிரேட் கொடுத்திருக்கீங்க, நீங்க எனக்கு நல்ல கிரேட கொடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்பட்டேன். ஆல்மோஸ்ட் அவர் கொடுக்குற அந்த டிராயிங் பிராக்டிஸ்
பிராக்டிக்கல் ஒர்க் எதையுமே என்னால பண்ண முடியல. அந்த சமயத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்க, அதனால ட்ரூ லவ் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் குரூப் இருக்கு, அதை போய் மீட் பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு அட்ரஸையும் போன் நம்பரையும் கொடுத்தாரு. இந்த இதை உனக்கு நான் கொடுக்குறேன், நீ என்ன பண்ண, நரகத்திலயோ சொர்க்கத்திலயோ இருப்ப இல்லையா, அந்த இடத்துல இருந்து போர் அடிச்சா இது மாதிரி கவுன்சிலிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணு. லைஃப்ல உன்ன மாதிரி நான் சாகவே கூடாது, இப்ப கூட நான் உன்னை வெறுத்துக்கிட்டே தான் இருக்கேன், இந்தா இதை நீ கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சின்ன வயசுல இவங்க அம்மா கூட இவ இருந்திருப்பா இல்லையா, இவ குழந்தைன்னு கூட பார்க்காம அவங்க அம்மா அவளை கூட்டிட்டு போய் கடையில கடைக்கார பொம்பளை தூங்கிட்டு இருக்கா, நீ போய் என்ன பண்ண 2 சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு குழந்தைய திருடுறதுக்கு கடைக்கு அனுப்பியிருப்பா. இந்த குழந்தையும் உள்ள போய் 2 சரக்கு பாட்டில திருடிட்டு வரும்போது அந்த கடைக்கார லேடி பார்த்துட்டு அவளை புடிச்சு பயங்கரமான கேள்வி கேட்க அந்த சமயத்துல அவங்க அம்மா ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த அளவுக்கு மோசமான ஒரு அம்மாவுக்கு இவ பிறந்திருப்பா. அதுக்கப்புறம் இவ்வளவு கஷ்டத்தையும் இவ தாங்கிட்டு அதே வீட்டுல பொறுமையா இருக்கும் போதுதான் அவங்க அப்பா அம்மாவையே கொண்டு இருப்பாரு. ஈவன் அவங்க அம்மா செத்து டெட் பாடிய போலீஸ் வந்து தூக்கிட்டு போகும்போது கூட அவங்க அப்பா சரியான ஆக்டிங்க கொடுத்திருப்பாரு. ஆனா இவளுக்கு ஒருவித ஏக்கம் இருக்கும் இல்லையா, மத்தவங்களுக்கு எல்லாம் நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க, எனக்கு என்னோட அம்மா இப்படி கெட்டவங்களா இருந்து இப்படி செத்து போயிட்டாங்களேன்ற மாதிரி அழுதுட்டு இருப்பா. அதே சமயத்துல இன்னொரு வீட்டுல பணக்கார வீட்டுல ஒரு அப்பா செத்து போயிருப்பாரு. அந்த இடத்துல இவங்க அப்பா நின்னுட்டு இருக்காரு. சோ அவரை செத்து போன அந்த ஆளோட லேடி பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. சோ இவங்களுக்குள்ள ஒரு இல்லீகல் கனெக்ஷன் போல இருக்கு. அதனாலதான் பொண்டாட்டியும் போட்டு தள்ளிட்டு எப்படியாவது அந்த லேடி கூட வாழணும்னு இவன் ஒரு முடிவு பண்ணிருக்கான். அடுத்த சீன்ல இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு இங்க பார், இந்த வீட்டுல தான் நம்ம வாழ போறோம், பணக்கார வீடு இது, அதனால சொன்ன பேச்சை கேட்டுட்டு சமத்தா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக அந்த சமயத்துல இவன் இந்த வீட்டுல தான் நம்ம வாழ போறோமா, இவங்க நம்ம ஏழையா இருக்கணும் துரத்திட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே வருவா. அதுக்கு அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க ஒரு பணக்கார லேடி இருக்கா. வந்த உடனே இந்த ஆளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டவ பெக்காஜினை பார்த்து அந்த அளவுக்கு சந்தோஷப்படல. இருந்தாலும் அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். அவனை கூப்பிட்டு இங்க பாரு, உன்னோட ஸ்டெப் ஃபாதர் வந்திருக்காரு அப்படின்னு பெக்காஜினோட அப்பாவை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க இந்த குழந்தை ரொம்ப அப்படியே நடுங்கி ஒடுங்கி போயிருக்குங்க. வந்த உடனே பெக்காஜினோட அப்பா கையை இழுத்துக்கிட்டு அந்த லேடி குடுகுடுன்னு ஒரு ரூமுக்கு போயிடா. அங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப உல்லாசமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏண்டா அவங்க குழந்தை எல்லாம் கூட்டிட்டு வந்த, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜ் அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசாட்சி இல்லாம அவன் சொல்லி சிரிக்க இவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டு இவ கண்ணீர் வடிப்பா. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல அவங்க அப்பாவை காட்டுறாங்க. இவ படிச்சிட்டு இருக்க அந்த ஹை ஸ்கூலுக்கு அவன் வந்து வெளியில நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த பைத்தியக்காரி அவங்க அப்பா அம்மா கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாம சுன்ஹி பதட்டத்துல வெளியில வந்திருப்பா இல்லையா, அந்த சமயத்துலதான் இவங்க அப்பா வந்து நின்னு இருப்பான். பெக்காஜனோட அப்பான்ற மாதிரி போன்ல பேசிட்டு இருக்கும் போது, என்னது நீங்க பெக்காஜனோட அப்பாவா, உள்ளதான் அவ இருக்கா, நான் கூட்டிட்டு போறேன், ஆனா ஒண்ணு அவ ஒரு அனாதன்ல எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, எப்படி அவ உங்களை மறைச்சு இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரை கேள்வி கேட்க இந்த பக்கம் பெக்காஜனை காட்டுறாங்க. அவ சும்மா இல்லங்க, சுன்ஹியோட டைரிய வேற கையில வச்சிட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா இப்ப சுன்ஹி சைக்கோவா இல்ல பெக்காஜன் சைக்கோவானே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் எழுதி இருக்கும். என்னன்னா அந்த கிளாஸ்ல படிக்கிற ஒவ்வொருத்தவங்களோட பேரெல்லாம் போட்டு எல்லாமே சி கிரேட், சி மைனஸ், ஃபெயில் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இவளோட பேருக்கு நேரா மட்டும் ஏ கிரேட், ஏ பிளஸ், ஹார்ட் சிம்பிள் எல்லாம் போட்டிருப்பா. அதுல சில பசங்களோட பேரை போட்டு அன்டச்சபிள்னு வேற போட்டிருப்பா. தொடவே தகுதி இல்லாத ஆட்கள் அவங்க எல்லாம். அதை இவ படிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல டூஹாவும் நின்னுட்டு இருப்பான். என்னடி இவ இவ்வளவு கேவலமா எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேள்வி கேட்கும் போது ஜுன்சி கிட்ட இருந்து கால் வருது. உங்க அப்பாவை கூட்டிட்டு ஜுன்ஹி நம்ம ஸ்கூல வந்து நார் அடிச்சிட்டு இருக்கா, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் தள்ள தெரிக்க அங்க இருந்து ஓடுவாங்க. இவன் ஏன் அப்படி ஓடுறான்னு டூஹோக்கு தெரியவே தெரியாது. அவங்க கூட்டம் கூடி இருக்க இடத்துல கடைசியா போய் நின்னுட்டு இருப்பா. அந்த சமயத்துல நாதா பெக்காஜனோட அப்பா அப்படின்ற மாதிரி எல்லா பசங்க கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும் போது நல்ல வேலையா அந்த இடத்துக்கு ஜுன்சி வந்துடுறான். ஜுன்சிய பார்த்த உடனே இவனும் என்னோட புள்ளதாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பெக்காஜனை பார்க்க வந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதாங்க நமக்கே புரியுது இவங்க 2 பேருக்குள்ள ஏன் இந்த அளவுக்கு பிரிக்க முடியாத ஒரு பாசம் இருக்குன்னா இவங்க 2 பேரும் ஸ்டெப் சிப்ளிங்ஸ். அந்த சமயத்துல அவங்க அப்பாவை அவன் வெளியில கூட்டிட்டு போக, நான் வரமாட்டேன்டா, அவளை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் பணம் கொடுக்குறேன் வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி அவரை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடறான். அந்த சமயத்துல சார் நீங்க வந்தீங்க பெக்காஜனோட அப்பான்னு சொன்னீங்க, அவளை பார்த்துட்டு இந்த இடத்துல 4 கேள்வி கேட்காம நீங்க பாட்டுல போறீங்களே அப்படின்ற மாதிரி ஜுன்ஹி பயங்கரமா துடிக்க, அந்த சமயத்துல அவரு பதில் சொல்லாம போயிடுறாரு. அதனால இந்த விஷயத்தையும் இவ பிளான் பண்ணி பண்ணிருக்கான்னு ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா அவளை திரும்பவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, புல்லிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கண்ணீர் வரும். நமக்காக இருக்கிற ஒரே த்ரெட்
இவன் தானே அப்படின்னு நினைச்சு அவ கையில இருக்கிற டைரிய அந்த கிரௌடுக்கு நடுவுல போட்டுட்டு போயிருவா. அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த டைரி எடுத்து படிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவன் அவரை ஒரு கேஃபிடீரியாவுக்கு கூட்டிட்டு வந்து, ஏன் இப்படி பண்றீங்க, அவ படிச்சிட்டு இருக்கா இல்லையா, ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்றீங்க, ஆல்ரெடி அவ ரொம்ப பெயின்ல இருக்கா, ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வேணுமோ நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடா அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, அவளை கொண்டுட்டு போய் வித்தன்னு வச்சுக்கேன், நல்ல காசு சம்பாதிக்கலாம், இல்லனா நடிக்க விட்டு சம்பாதிப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை விட உங்களுக்கு எந்த அளவுக்கு காசு தேவைப்படுதோ நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஒரு கார் வந்து இறங்குது. அந்த கார்ல இருந்து ஒரு பணக்கார லேடி வந்து இறங்குறா. அவ அந்த காஃபி ஷாப்ல நின்றுட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா ஜுன்சி கிட்ட பணம் வாங்கிட்டு அவ பொண்ணோட தலையை மட்டும் தொட்டுட்டு, பரவாயில்லையே உன்னை காப்பாத்துறதுக்கு ஸ்டெப் சிப்ளிங்ஸ் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல அந்த கடையை விட்டு வெளியில போறாரு. அந்த சமயத்துல இந்த பணக்கார லேடி ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, நீ ஆக்டராக விரும்புறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு நடிக்கிறதுல எல்லாம் எந்த ஒரு விருப்பமும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுல எழுந்து போக, நீ வேற ஒரு இடத்துல போய் கஷ்டப்படுறத விட இங்க நீ நடிச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி அவ அதை மறுத்துட்டு போக, இந்த பக்கம் டூஹோட லைஃப காட்டுறாங்க. அவன் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. பிறந்ததுலேருந்து அப்பா கிட்ட அடி வாங்கி வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்டு இருப்பான். காசு இல்லாத ஒரே குறையினால ஸ்கூல் பசங்க பேக்ல இருந்தெல்லாம் திருடி இருப்பான். அதே மாதிரி இப்ப வீட்டுல ஒரு பையனை போட்டு அவங்க அப்பா அடிச்சிட்டு இருக்காரு. அவனோட தம்பியே தான், அதுவும் பெல்ட்ல அடிச்சவரு டக்குன்னு கத்தி எடுத்து அவனை குத்த போறாருங்க. அதை பார்த்துட்டு வேகமா வந்த டூஹோ கத்திய புடுங்குறேன்ட்டு அப்பாவை தடுக்கிறன்ற பேர்ல ரெண்டு பேரும் மல்லு கட்ட, அதுல தவறி விழுந்ததுல அப்பாவோட நெஞ்சிலே கத்தி இறங்கிருது. அதே இடத்துல அவரு காலி. அதை பார்த்துட்டு தம்பி கதறி அழறான், என்னன்னா பண்ண, ஏன்னா இந்த மாதிரி ஆச்சு, நம்ம குடும்பம் ஏன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி கதறி அழுவாங்க. கண்லேருந்து கண்ணீரே வந்துரும். நீ எதுக்கோ கவலைப்படாதரா, கண்டிப்பா நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோயின் ஒரு மாடியில தனியா தங்கிட்டு இருக்கா. அந்த வீட்டுக்கு அவ போகும்போது பின்னாடியே ஜுன் ஃபாலோ பண்ணி வருவான் இல்லையா, அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வந்து, இங்க பார் எதுக்கும் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் இல்லையா, உங்க அப்பாவை கையாள வேண்டியது என்னோட கடமை, நீ இப்படி சோகமெல்லாம் மூஞ்ச வச்சுட்டு இருக்காத, ஃப்ரீயா இரு, நீ படிச்சு உன்னோட எய்ம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை ரீச் பண்ற வரைக்கும் நான் கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்துல ஸ்கூலுக்குள்ள காட்டுறாங்க நம்ம தலைவி செமையா மாட்டிருப்பா. அங்க கிளாஸ்ல இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களோட பேரை எழுதி அதுக்கு நேரம் ரொம்ப கேவலமா எழுதிருப்பா. அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவளை பொலன்னு பொலக்குறாங்க. இந்த டைரிய கொண்டு போய் கொடுத்து, நீ திருட்டு கேஸ்ல ஆல்ரெடி இன்வால்வ் ஆயிருக்க, எல்லாத்தையும் சொல்லி உன்னை ஜெயில தள்ளணும்டி அப்படின்ட்டு புல்லிங் பண்ணதோட விடாம வாயிலையும் காதலையும் ரத்தம் வர அளவுக்கு பொலந்து கட்டுவாங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையான சைக்கோ யாருன்னு, பெக்கா ஜுனா இல்ல ஜுன்ஹியா? உங்க மனசுல என்ன தோணுதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பக்கம் டூஹோ அப்படியே ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல அவங்களோட ஆன்டி கால் பண்ணி, என்னடா பண்ணிட்டு இருக்க, இன்னும் உங்க அப்பா வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க தம்பிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, அப்பா இனிமே வீட்டுக்கு வரமாட்டாரு, இதுக்கப்புறம் நானும் இங்க இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பக்கம் அவங்க அத்தைக்கு ஒண்ணுமே புரியல, போனை கட் பண்ணிடுறான் இவன். ஆனா அடுத்த கால் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல, அந்த சமயத்துல நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கணும், உங்க அப்பா பண்ணது ஒரு பெரிய நல்ல காரியம் எல்லாம் கிடையாது, அவரு தானாவே விழுந்து செத்து போயிட்டாரு, இல்ல வேற யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நீ நடந்துக்கோ, இதை மறைச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் இருக்கேன், ஆனா ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும், என்னன்னா நீ என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொன்ன இல்லையா, அது திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு, அது என்னன்னா நான் ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண, அந்த சமயத்துல நீ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா, அந்த விஷயம் மட்டும் பரவாயில்ல, நான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தேன், அது போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா திரும்ப உன்னை பார்க்க மாட்டேனோன்ற பயம் இருக்கு, இந்த உலகத்திலே ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் உன்னோட எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெக்காஜின் நான் வரேன், உன்னை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த பக்கம் ஃபைனலா சுன்ஹிய ஸ்கூல்ல இருந்து துரத்திடுறாங்க. பேக் எல்லாம் தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு திரும்பவும் அவங்க வீட்டை நோக்கி போறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் நார்மலா படிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே இவங்களோட நாட்கள் ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. ஜுன்சியோ எப்பவும் போல மாடியில உட்காந்து தனியா படிச்சிட்டு இருக்கான். இப்படி உங்களோட லைஃப் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த ஃபைனல் இயர்ல சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரோல் நம்பரை போட்டு ரிசல்ட்டை பார்த்த உடனே ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க பாருங்க, அது வேற லெவல்ல இருக்கும். அதே சமயத்துல இந்த பக்கம் கோர்ட்ல டூஹாவுக்கு ஜட்ஜ் தீர்ப்பும் வழங்குவாரு. இவன் தன்னோட தம்பியை காப்பாத்துறதுக்கு அப்பா கிட்ட போராடி இருக்கான். அந்த சமயத்துல இவன் தடுக்க போனதுனால தவறுதலா அவங்க அப்பா கத்திலே விழுந்து இறந்து போயிருக்காரு. இருந்தாலும் அவங்க ரெண்டு
2 பேருக்குள்ள தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. கத்தியில இவனோட கைரேகை வேற இருக்கு. இவன் ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனாலயும் இவன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனாலயும் இவனோட தண்டனை காலத்தை குறைச்சு 5 வருஷமா இவன் ஜெயில இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பையும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவனோட மனசுல ஃபைனலா ஹீரோயின் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தாங்க ஞாபகத்துல வரும். நீ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த அப்படின்ற வார்த்தை திரும்ப நினைச்சு அப்படியே கதறிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பொறுப்பே இல்லாத ஹீரோயினோட குடிகார அப்பாவை காட்டுறாங்க. அவன் கிளப்ல உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல சீட்டாடும் போது கூட தோத்துட்டான் போல இருக்கு. அப்போ சும்மா இல்லாம பெருசா கெத்து காட்டுவான். அங்க இருக்கவங்களாம் அவனை பொலன்னு ரோட்ல தள்ளி விட்டுறாங்க. அவன் நேரா போய் சிகரெட்டை வாங்கிட்டு இருக்கும் போது அந்த ஷாப்ல இந்த ஸ்கூல்ல படிச்ச பசங்க எல்லாருமே 100% ரிசல்ட் வாங்கிட்டாங்க. சோ இங்க படிச்ச பசங்களுக்கெல்லாம் வேற ஒரு யூனிவர்சிட்டில சீட்டு கிடைக்கிறதா அப்படின்னு நியூஸ்ல ஒளிபரப்பாக அதை பார்த்துட்டு நேரா எந்த காலேஜ்ல நியூஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அந்த காலேஜ் வாசல்ல போய் நிக்கிறாங்க. அதாவது அந்த ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க இந்த காலேஜ்ல வந்து சேர போறாங்க, அவங்களோட பேரெல்லாம் இதுதான் அப்படின்னு ஒரு பேனரே தொங்கிட்டு இருக்கு. அதுல இவங்க அப்பா போய் கரெக்டா பாக்க 2 பேரோட பேரும் இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி போகணும் இல்லையா? அதுக்கு கண்டிப்பா ஜுன்சிய பார்த்தா வேலைக்காகாது, எப்படியாவது அவளை வித்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆக்டிங் ஃபீல்ட்ல விட்டு நல்லா சம்பாரிச்சு சந்தோஷமா வாழணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ரிசல்ட் வந்த உடனே எப்படியாவது காலேஜ்ல சேரணும் இல்லையா? அதுக்கு பணம் வேணும். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க 2 பேரோட சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு ஹீரோ டக்குன்னு அவங்க தாத்தாவை பார்க்க போயிருவான். அவங்க தாத்தா என்னதான் இவனுக்கு தாத்தாவா இருந்தாலும் ஹீரோயினுக்கு பணம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு இல்லையா? அதனால கடன் மாதிரி கேட்பான். அதை வட்டியா கொடுக்கறதாகவும் சொல்லுவான். சரி, அவ உன் கூட வளர்ந்தான்ற ஒரே ரீசனுக்காக அவளுக்கு நீ காசெல்லாம் வாங்கி கொடுக்குற, இதை எப்படி உன்னால திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் கண்டிப்பா ஒரு டியூஷன் எடுத்தோ இல்ல பார்ட் டைம் வேலை செஞ்சோ உங்களுக்கு நான் அடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் அடிக்கடி ஜப்பானுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன், மாசத்துக்கு 2 நாள், அந்த 2 நாள் நீ என் கூட வந்தீனா போற வர செலவெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சம்பளமா உனக்கு கொடுக்குறேன், அந்த சம்பளத்தை நீ திரும்ப அடைச்சிரு, அப்போ உன்னோட கடன் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் ஓகே சொல்லிடுறா. சரி நாளைக்கே கிளம்பணும், போய் பொட்டி படிக்கலாம் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி பணத்தையும் கையில கொடுத்து அனுப்பிச்சிடாரு. அதனால நேரா ஜின்சியோட அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிளப்ல ஹாக்கி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல பரவாயில்லையே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இருக்கிற இடத்த எப்படி தேடி கண்டுபிடிச்சு வந்த அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, அது ரொம்ப பெரிய விஷயமா, நான் உன்னோட முன்னாள் கணவன், அது ஞாபகத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பார், நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உன் பொண்ணு எங்க போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அப்ப என்னோட பொண்ணை ரோட்ல ஆடி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவ இப்ப நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பார், நீ பொலராத, கண்டிப்பா உன்னால அவளை வெளியில எல்லாம் விட்டுருக்க முடியாது, இப்போ உன் பையன் என் பொண்ணு கூட தானே சுத்திட்டு இருக்கான், அவனை நான் ஸ்கூல்ல பார்த்தனே அப்படின்ற மாதிரி கேட்க, பாரு என் பையனை விட்டுரு, அவனை நீ ஃபாலோ பண்ணிட்டு போறதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, ரொம்ப கோவப்படாதீங்க பணக்கார மேடம் அப்படின்ற மாதிரி இவன் பேச, அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ மொபைலே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு லா படிக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. அதுக்காக 1,577,901 பே பண்ணணும்னு காலேஜ் ஃபீஸ் அவளோட மெசேஜ்ல வர, அதை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் கேஃபெட்டீரியால ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜுன்சி அந்த இடத்துக்கு வரான். எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியா, ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி அவகிட்ட சாரி சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றான். அந்த சமயத்துல, நீ ஆசைப்பட்ட மாதிரி லா படிக்க போற, உன்னோட ட்ரீம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆக போகுது, நான் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்னா பாத்துக்கோயேன், சீக்கிரமா அந்த காலேஜ்ல அப்ளை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவளுக்கு ஒரே யோசனையா இருக்கு, எப்படி உனக்கு காசு கிடைச்சிச்சு, உங்க தாத்தாவை போய் பார்க்க போனியா அப்படின்ற மாதிரி கரெக்டா கேக்குறா. கரெக்டா சொல்லிட்ட பத்தியா, ஆமா எங்க தாத்தா பார்த்து காசு கேட்டேன், அவரு அடிக்கடி ஜப்பானுக்கு போவாராம் ட்ரீட்மெண்ட்காக, அவரு கூட போனா சீக்கிரமா கடத்தை அடைச்சிடலாம் அப்படின்னு கடன் கொடுத்தாரு, சரி சாப்பாடு ஆறிட போகுது சீக்கிரமா சாப்பிடு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு பாரு அப்படின்னு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அவங்க அப்பா ஜின்சியோட அம்மாவை மிரட்டி எப்படியோ அவ இருக்கிற அட்ரஸ் வாங்கிட்டு வந்துடுறான். ஹீரோயின் ஜின்சி கிட்ட ரெஸ்டாரண்ட்ல பணம் வாங்கினா இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவா. உள்ள வந்து பார்த்தா பிகாச்சு அப்படின்னு அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு, என்னடி அப்பா பார்த்து இந்த முறைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருங்க, நான் போலீஸை கூப்பிடுறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றதுக்கு முன்னாடி போனை பிடிக்கி தூக்கி போட்டுறாரு. ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு அப்பங்காரம் வர்றது ஒரு கிரைம் எல்லாம் கிடையாது, அப்படிலாம் நீ ஈஸியா கால் பண்ணிடலாம் முடியாது, ஓரா மிரட்டுற, எங்க பாக்கெட்ல ஜின்சி கொடுத்த பணம் வச்சிருக்கியா, எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா பணம் வேணும், நீ காலேஜ்ல படிச்சு என்ன பண்ண போற, முதல்ல என்கிட்ட பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, இவ தர மறுத்தோன்ன அவ கோட் பாக்கெட்ல இருக்க காசெல்லாம் எடுக்க ட்ரை பண்றாரு. இவளும் விடாம தடுத்துட்டு இருக்கும் போது, கோட் பாக்கெட்ல காசே இல்ல, அதுக்கே நீ இவ்வளவு சீனை போடுற, பேக்ல வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி பேக்க செக் பண்ணா பேக்ல காசு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு அவளை போட்டு சாம பொலங்க மிதின்னு மிதிச்சுட்டு வாயில இருந்து மூக்குல இருந்து ரத்தம் வர, அப்படியே பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம காசு எடுத்துட்டு அவன் கிளம்ப, அப்படியே அவ எழுந்துக்கவே முடியாம துடிச்சு போய் கிடக்குறா. அந்த சமயத்துல அப்படியே
அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவ சின்ன வயசுல அவங்க வீட்டுல தனியா ஒரு ஸ்டோர் ரூம்ல படுத்திருப்பாங்க. அந்த சமயத்துல ஜுன்சி பொறுமையா வந்து பெக்கா ஜூன் எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவளை எழுப்ப, டே என்கிட்ட வந்து ஏன்டா சொல்ற, நேரா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு எழுந்து உட்காந்து இவ பதில் சொல்ல, எங்க அம்மா கிட்ட ஆல்ரெடி சொன்னேன், ஆனா எங்க அம்மா கேக்குற மாதிரி இல்ல, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு மருந்து கூட கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே கடக்கடன்னு இவ செருப்பு போட்டுக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு போய் அவனை படுக்க வச்சு ஒத்தரெல்லாம் கொடுக்குறான். இங்க பாரு, உங்க அம்மா மாதிரி என்னால மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது, என்னால உன் கூடவே இருக்க முடியும், நீ தூங்குற வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல இவ பாசமா பேசுறத பார்த்து டக்குன்னு அவன் குடுக்குன்னு எழுந்து போய் அவங்க அப்பாவோட போட்டோ காமிச்சு, இதுதான் எங்க அப்பா, இங்க நிக்கிறாரு பத்தியா, இவரு ரொம்ப நல்லவரு, எங்க டிரைவர், எங்க அப்பா கூடவே இருந்தாரு, ஆனா அவரு எங்க அப்பா செத்த உடனே என்கிட்ட சொல்லாம கூட போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப பாவமா சொல்ல, இதை இவ உத்து பாக்குறா. இவளுக்கு தான் சின்ன வயசுல பயங்கரமான மூளையாச்சே. மறுநாள் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காமா, ஜுன்சிக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, அதனால இந்த சாப்பாட்டை முதலாளி அம்மா எழுந்தோன்னு நீ கொடுத்துருமா அப்படின்ட்டு பெக்காஜன் கிட்ட சாப்பாடை கொடுத்து அவங்க போக இவ நேரா சாப்பாடை எடுத்து ஜுன்சியோட அம்மாவை பார்க்க போக அங்க அவங்க பயங்கர கெத்தா தூங்கிட்டு இருப்பாங்க. இவ சாப்பாடை கொண்டுட்டு போய் உள்ள வச்சு, மேடம் வீட்டுல வேலை செய்யறம்மா, உங்க பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, என்கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க, இப்ப நீங்களும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கோம், ஆனா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், நேத்து உங்க பையன் என்கிட்ட வந்து ஒரு போட்டோ காமிச்சான், அவங்க அப்பா சொல்லாம கொல்லாம ஃபாரின் போயிட்டதா சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அவனுக்கு தெரிஞ்சு போச்சா, டிரைவர் தான் அவங்க அப்பான்னு தெரிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அப்படி சொல்லல, அவன் என்ன சொன்னானா அவங்க அப்பா இறந்து போனோன்னு டிரைவர் ஃபாரின் போயிட்டாருன்னு சொன்னேன். ஓ மாத்தி சொல்லிட்டேனா, நான் சும்மா அவங்க கிட்ட போட்டு வாங்கினேன், நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்க, அப்போ டிரைவர் தான் உங்க பையனோட அப்பாவா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நீ இந்த வயசுல என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் மேடம் பிளாக்மெயில் எல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும் நீங்களும் என்னோட அப்பாவும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு, என்ன கொஞ்ச நாள்ல கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல தானே விட போறீங்க, அப்படிலாம் விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் ஜுன்சியோட தாத்தாவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும், அவர் பேர்ல தானே எல்லா சொத்தும் இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி இந்த வயசுல இந்த அளவுக்கு நீ பேசுற, பயங்கரமான இருப்பு போல இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா மேடம் என்ன பண்றது, எங்க அம்மா என்ன அடிச்சு அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனா ஃபைனலா அவங்க சாக கிடக்கும் போது உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க, அப்ப என்ன பார்த்து கிஞ்சி ஹெல்ப் கேட்டாங்க, அப்ப கூட நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா பாத்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர திமிரா பேசுவா. இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நான் அந்த ஹாஸ்டலுக்கெல்லாம் போக மாட்டேன், எங்க அம்மா மாதிரி நான் சாகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல அந்த ரூம் விட்டு போக, அந்த சமயத்துல என்ன நினைச்சாலும் தெரியாதுங்க, டக்குன்னு நின்னு எனக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் இல்ல, வரும்போது இந்த ஒரே ஒரு ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்தேன், அதனால போய் நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்ல, அவ கேட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அதை கொண்டுட்டு போய் ஜுன்சி கிட்ட காமிச்சு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல ஜுன்சி ஒரு பாலை வச்சுக்கிட்டு எனக்கு வெளியில போய் விளாடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க அம்மா வேணா வெளியில எல்லாம் ஏன் விட மாட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கண்ணுல கண்ணீரை வச்சுக்கிட்டு இவ ஒரு கதைய சொல்லுவா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அந்த சமயத்துல அவன், உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, உனக்கு பத்தியா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க அம்மா நல்லவங்க எல்லாம் கிடையாதுடா, உன் மேல சுத்தமான பாசமே இல்ல, நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்க அம்மா கிட்ட கஷ்டப்பட்டேன், ஆனா இந்த இடத்துல சாப்பாடு எல்லாமே இருக்கு, ஆனா அவங்க அம்மா கிட்ட உண்மையான பாசம் இல்லடா, அவங்க உன்னை ரொம்ப வெறுக்கிறாங்க, பார்த்தாலே அதனாலதான் சும்மா சும்மா கோவப்படுறாங்க அப்படின்னு இவ அழுதுகிட்டே சொல்றத கேட்டுட்டு அவனுக்கு அப்படியே கண்ல இருந்து கண்ணீர் வருது. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அவங்க அம்மாவும் ஒட்டு கேட்டுறாங்க. சோ இவ என்ன சொல்றானா, நீ பிறந்ததே ஒரு அசிங்கம் அப்படின்னு ஃபீல் பண்றதுனால தான்டா உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு வெளியில போக மாட்டாங்க, உனக்கு கூட வெளியில போய் விளையாடணும்னு ஆசை எல்லாம் இருக்கு இல்லையா, ஆனா அதனால தான்டா வெளியில விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு வேற வழியே இல்ல, உன் பொண்ணு பயங்கரமான சைக்கோ போல இருக்கு, என் பையனையே மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கா, முதல்ல வந்து அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரமா அவளை கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல விட்டுறலாம் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு இருக்கான். இவ போன்ல பேசிட்டு இருந்தா இல்லையா, அத பிக்காச்சு காதுல கேட்டுட்டு, என்னங்க நானும் உங்க பையனும் பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டு எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்களா, அதான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இது 4 சோத்துக்குள்ள நான் வச்சு காப்பாத்துறேன், என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும், நீங்க ஒரு குப்பை மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு ஜுன்சியோட அம்மாவுக்கு அதை கேட்டுட்டு கோவம் வந்துருது, பரப்பரன்னு அவளை இழுத்துட்டு போறாங்க, போகும்போது லைட் எல்லாம் இவ தள்ளி விட்டுறா, அந்த சவுண்டு கேட்டு ஜுன்சியும் தூங்கிட்டு இருந்தவன் டக்குன்னு எழுந்துடுறான். அப்படியே பொறுமையா வந்து
வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு பாத்ரூம்குள்ள பாக்கும்போது அவங்க அம்மா அவனை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருப்பாங்க. செத்துப்பொடின்னு இதுதாங்க இவன் மனசுல அப்படியே ஆழ்ந்த எண்ணத்துல அப்படியே பதிஞ்சு போயிருக்கும். அப்பப்பா அவன் கிளாஸ் ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது கூட தண்ணிக்குள்ள யாரோ தத்தளிக்கிற மாதிரி அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் இது. சோ அவன் பையன் பாக்குறான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே டக்குன்னு வெக்காஜின்னு விட்டுறாங்க. அந்த சமயத்துல பையனை பார்த்துட்டு இல்லடா நான் அப்படிலாம் ஒன்னும் பண்ணல அப்படின்ற மாதிரி பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவனோட மைண்ட்ல உங்க அம்மா ரொம்ப கெட்டவங்க, உன் மேல உண்மையான பாசம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அது அப்படியே அவளோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இந்த கேப்குள்ள அவங்க அம்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் உட்காந்துருப்பாங்க இல்லையா, டக்குன்னு அங்கிருந்து குடுக்குடுன்னு ஓடினவ டேய் சீக்கிரமா போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ட்டு மாடியை நோக்கி ஓடுறா. மாடியில போய் ஜன்னல்ல ஏறி நிக்கிறாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு துரத்திட்டு வந்த அவங்க அம்மா கேட்க, பாருங்க என் கிட்டக்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நான் குதிச்சிருவேன். ஆனா இப்ப நான் குதிக்க தான் போறேன், சாக மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி குதிக்கிறதுன்னு. நான் இப்ப மேல இருந்து கீழே விழுந்த உடனே அவங்க மேல கேஸ் கண்டிப்பா பதிவாகும் அப்படின்ற மாதிரி ஜன்னலைவ திறந்துட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க அப்பாவும் வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே எங்க அப்பாவும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல என்ன பிளாக்மெயில் பண்ணீங்கன்னா இதை விட மோசமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணிடுவேன். நான் இந்த வீட்டுல தான் வளரணும், என்ன ஆர்ஃபனேஜ் எல்லாம் விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேல இருந்து விழுவா பாருங்க. அடுத்த சீன்ல அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அவ கூட ஜின்சியும் பக்கத்திலே இருக்கான். அந்த சமயத்துல உனக்கு தலையெல்லாம் வலிக்குதா, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்ல, நான் உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், நீ என் மேல ரொம்ப பாசமா இருக்கில்ல அதே மாதிரி நானும் உன் மேல பாசமா இருக்கேன். உன்னோட டைரி எல்லாம் படிச்சேன், எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. உன்னோட டைரியில டியர் எக்ஸ்னு நீ எழுதியிருந்த, உன்னோட லாங்குவேஜ்ல எக்ஸ்னா என்ன அர்த்தம்ன்றது நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமாண்டா எக்ஸ்ன்றது வேற ஒன்னும் கிடையாது, நமக்கு தீமை செய்யறவங்க நம்மள கொடுமைப்படுத்துறவங்க தான் எக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீயும் பெரியவன் ஆயிட்டு என்ன துரத்திடுவ தானே அப்படின்ற மாதிரி இவ திரும்பவும் கேட்க, இல்ல எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், உன் கைய பிடிச்சிருக்க மாதிரி லைஃப் லாங் உன் கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல உட்காந்து அவளோட கைய பிடிச்சிட்டு இருக்கான். ஜின் எழுந்துட்டியாடி அப்படின்ற மாதிரி அவன் பதறி போய் கேட்க, என்னடா ஆச்சு, நீதான் என் பக்கத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதே அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இதான் என் கைய பிடிச்சிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி அவ சொன்ன உடனே, அடி போடி நீ 3 நாளா மயக்கத்துல இருந்த அது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ இன்னைக்கு டேட் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவ லா காலேஜ்ல சேரணும்னு நினைச்சிட்டு இருந்தா இல்லையா, அங்க கால் பண்ணி பாக்குறா. அங்க காலேஜ்ல சேர்றதுக்கான டேட்டும் முடிஞ்சு போயிடுது. அதனால இதுக்கப்புறம் சீட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கும்போது திரும்பவும் அவளுக்கு கால் வருது. இப்ப ஸ்கூல் படிப்பை முடிச்சா இல்லையா, அதுக்கு கிராஜுவேஷன் டே செரிமனி டே வருது அப்படின்ற மாதிரி எல்லாரும் நாளைக்கு கேதர் ஆகணும்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை கேட்டுக்கிட்டு அப்படியே கண்ணீர் வெடிப்பா. மறுநாள் வந்த உடனே இவ்வளவு ஒரு பொக்கே வாங்கிட்டு கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போய் கிளாஸ்ல அவ உட்காந்துட்டு இருக்க இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல படிச்ச ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தபடி அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுக்கும் கிராஜுவேஷன் டே இல்லையா, சோ அவனுக்கும் அவங்க அம்மாவும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி வாடா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் மட்டும் தனியா சோகமா போயிட்டு இருப்பா. அவளை பார்த்துட்டு, அம்மா நீங்க இப்பவே கிளம்புங்க அப்படின்னு அவங்க அம்மாவை கார்ல உட்கார வச்சு அவங்கள அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே வருவாங்க. ஹீரோயின் அப்படியே நடந்து போக இவன் அப்படியே நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வருவான். பாக்குறதுக்கு அப்படியே கூஸ் பம்பா இருக்கும். இப்படி அவங்க ரொம்ப தூரமா நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. பேசாமலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி, திருட என் பர்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்த, ஒரு திருட ஃபாஸ்டா பேக் எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த திருடனை இன்னொருத்த ஃபாலோ பண்ணிட்டு போவான். அந்த குடுமி போட்டவனை ஹீரோயின் உத்து பார்த்துட்டே இருக்கும்போது அவன் போய் திருடனையும் பிடிச்சிடறான். அவன் திருடனை பிடிக்க ஹீரோயின் மலைச்சு போய் அவனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ண, அவன் ஸ்மைல் பண்றத ஜுன்சி பார்க்க, இவங்க 2 பேரும் பார்க்கறத அந்த குடுமி போட்டவனும் பார்க்க, என்னடா கதை இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கேன்னு கூஸ் பம்பா இருக்கும். அடுத்த சீன்ல ஜெயில காட்டுறாங்க. ஜூஹோ ஜெயில உட்காந்துட்டு இருக்கும்போது சக கைதிகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இவன் ஸ்கூல் பையன் போல இருக்கு, அப்பாவே கொண்டுட்டான் தம்பியை காப்பாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அவன் பாட்டுல டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். டிராயிங்ல என்னத்த பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் வரைஞ்சிட்டு இருக்கான். அதுவும் கண்ணுக்கு பக்கத்துல இருக்க மச்சத்தை கூட கரெக்டா வரைஞ்சிட்டு சிரிப்பான் பாருங்க. அடுத்த சீன்ல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அந்த திருடனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருது. அந்த குடுமி வச்சோன்னே, மிஸ்டர் சோ நீங்க ரொம்ப வீரமா அவனை புடிச்சிங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி அவரை ஒரு கடைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த கடையோட ஓனரே அவர் தான். அவர் ஒரு கேஃபிடீரியா வச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவனோட வாய்ஸ் ஓவர், இவனை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு என்னோட லைஃப் நான் இழந்த மாதிரியே இருந்துச்சு, அவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறா, என்னை விட்டு போயிருவாளோ அப்படிங்கிற மாதிரி ஜின்சியோட மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல அவ பேசி முடிச்சுட்டு வர, இங்க பாரு திரும்ப போய் உன்னோட வீட்டுல நீ தங்க வேண்டாம், இந்த உனக்காக புது வீடு பாத்திருக்க,
இந்த வீட்டுல போய் தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸா கையில கொடுக்க அதை அவ வாங்க மறுத்துடுறா. இல்ல நான் அதே வீட்டுல இருக்கேன், எங்க அப்பா வரட்டும், எங்க அப்பா தானே, எங்க அப்பாவுக்காக நான் நிறைய காசு கொடுக்கறதுக்கு ரெடியாவே இருக்கேன், அதுக்காக தான் நான் இப்ப இந்த வேலையில சேர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவன் நேரா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல அவங்க அம்மா கிட்ட இதுக்கப்புறம் நான் வீட்டுல தங்க மாட்டேன், தனியா போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவங்க அம்மா பாருடா அந்த ராட்சசியால நீ எந்த அளவுக்கு தரங்கிட்டு போறேன்னு உனக்கு தெரியுதாடா, டேய் வேணாண்டா சொல்றது கேளுடா, நீ வீட்லயே இரு, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுறாங்க. ரொம்ப எல்லாம் சீனை போடாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல டக்குன்னு அவங்க காலிலே விழுந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த டெவிலால தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பஸ்ல போயிட்டே இருக்கா, நார்மலான நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருக்கா. அடுத்து இவ அந்த காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லயே இவன் ஒரு டியூஷனை வச்சு நடத்திட்டு இருக்கான். அங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்கடையில நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பாக்குறதே வழக்கம். பாத்தியாடா ஆப்போசிட்ல அந்த காஃபி ஷாப்ல அழகான ஒரு பொண்ணு வந்திருக்கா, எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு 2 பேர் பிளான் பண்ணி அந்த காஃபி ஷாப்க்கு போறானுங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துலயே நின்னு ஜுன்சி பாத்துட்டு இருந்தாலும் அவனுக்கு தான் நல்லா தெரியுமே ஹீரோயினை பத்தி. இந்த பக்கம் காஃபி ஷாப்க்கு வந்தவனுங்க பெக்காஜின் காஃபி எடுத்துட்டு வந்து அவனுங்க டேபிள்ல வைக்க அந்த சமயத்துல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இருக்காங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இங்க பாருமா இவன் உட்காந்துட்டு இருக்கானே உன்னை ரொம்ப விரும்புறான், பாத்தியா என்ன ஹைட்னு, இரு எழுந்து நிக்க சொல்றேன், 190 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கான், இவ்வளவு ஸ்மார்ட் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் அழகா தாங்க இருக்காரு, ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் ரொம்ப வசீகரமா இன்னும் அழகா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் புஷ்ன்னு ஆயிடுது, போயிடுறானுங்க. அடுத்து இவளோட போட்டோ அந்த காஃபி ஷாப்ல ஒர்க் பண்றா இல்லையா, அத யாரோ ஒருத்தர் போட்டோ பிடிக்கிறது வீடியோ எடுக்கிறது இப்படியே பண்ணி இன்டர்நெட்ல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத பெருசா அவ கண்டுக்கிற மாதிரி இல்ல. கடையில இன்னொருத்த வேலை செய்வான், அவன் கூட வந்து அவகிட்ட இதெல்லாம் காமிச்சிட்டு, இங்க பாரு உன்னோட போட்டோ இப்படி வைரல் ஆயிட்டு இருக்கு, நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா, யார் இது மாதிரி என்னோட போட்டோ யூஸ் பண்றதுன்னு கோவப்பட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல வீடு நம்ம காஃபி ஷாப் நல்லா வளரும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாதாரணமா இருக்கா. அதே சமயத்துல இவளோட போட்டோ இன்டர்நெட்ல பரவுறதுனால அந்த படத்துல நடிக்க வரியான ஒரு லேடி வந்து கேட்டாங்க இல்லையா, அவங்களும் அதை பாக்குறாங்க. பாத்தியா இவளோட அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஒரு காஃபி ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா, மேபி இன்னொரு தடவை அவகிட்ட போய் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்க, அந்த மேடமும் இவ என்ன நோஸ் கட் பண்ணிட்டு போனா, இருந்தாலும் அவ என்ன நோஸ் கட் பண்ற அளவுக்கு அழகா இருக்கா, சோ இவளை விடவே கூடாது, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி படத்துல நடிக்க வச்சிடணும், அதுவும் நம்மளோட குரூப்ல தான் இவ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. இந்த பக்கம் கடையில ஹீரோயினோட ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருப்பான், அவனோட பேர் யூசிக். அவன் தான் இவகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் கேரோட பழகிட்டு இருப்பான். சோ இவ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கும் போது, என்ன எப்ப பார்த்தாலும் ஓனர் எதையோ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு, அப்படி அந்த லேப்டாப்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அவரு ஒரு பெரிய பிளேயர், பேஸ்பால் பிளேயர். இப்ப அவர் யார பார்த்து ரசிச்சிட்டு இருக்காருன்னா, இவர் விளையாடும் போது ஒரு ஆப்பனன்ட் இவரோட கால்லயே அடிச்சிட்டான், இவரும் மாறி அவரோட கால்ல அடிச்சிட்டாரு. இருந்தாலும் இவரை கொஞ்சம் விளையாட கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க, இவரோட ஹெல்த்தும் முடியல, இருந்தாலும் அந்த ஆப்பனன்ட் இவரோட ஃப்ரெண்ட், அதனாலதான் அதை பார்த்தே ரசிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன், ஒரு அடி அடிச்சாருன்னா 1.5 டன் வெயிட், அந்த அளவுக்கு அவர் முரடன் இல்ல, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல ஒரு கிளையண்ட் வராரு. இவங்களும் அந்த காஃபி ஷாப்புக்கு ஏதோ சாப்பிட வராங்க அப்படின்ற மாதிரி வரவிருக்க, அவரும் ஸ்ட்ரைட்டா சோய பார்க்க போறாரு. யாராது அப்படின்ற மாதிரி கேட்க, இவரு சுங்யாங் பெரிய சிஇஓ பி ஏஜென்சி இருக்கு இல்லையா, அதோட ஓனரே இவர்தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, பெரிய ஆள் தான் அவரோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் மேல உயிரே வச்சிட்டு இருக்காரு, எது வேணாலும் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி சோய் ஒரு பணக்காரன், அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வெயிட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறான். அடுத்து இவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே, என்னோட ஓனரை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, உன்னோட கார்டியன் ஸ்பிரிட்னு எனக்கு தெரியாதா, நீ ஒருத்தரை பாக்குறன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில உனக்கு யூஸ் ஆக போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் சோய காட்டுறாங்க. சோய் ரொம்ப நல்லவரா இருக்காரு. கடையில இவ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட ஒரு ஸ்டாக்கர் வந்து நிப்பான். அது மட்டும் இல்ல, அந்த கடைக்கு அடிக்கடி யாராவது ஒரு அன்னோன் நம்பர் கால் பண்ணி, பெக்காஜினோட நம்பர் இருக்கா, போன் நம்பர் இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கட் பண்ணுவாங்க. டெய்லி ஒருத்தன் கால் பண்றான்டா அப்படிங்கிற மாதிரி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க யூசிக் கிட்ட சொல்ல, ஆமா சார் இங்க கூட ஒரு ஸ்டாக்கர் வரான், அடிக்கடி வரான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அன்னைக்கு கடை க்ளோஸ் பண்ற டைம்ல கிளீன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சமயத்துல ஒரு ஸ்டாக்கர் கடகடன்னு கடைக்குள்ள வந்துட்டு அவ வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதை கேட்டுட்டு யூசிக், சார் நீங்க கடைக்கு வந்து ஏதோ சாப்பிட போறீங்கன்னு நினைச்சேன், எனிஹவ் கடை க்ளோஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவளை பத்தி எல்லாம் இப்ப கேட்காதீங்க சார், நீங்க கொஞ்சம் வெளியில போங்க அப்படின்ட்டு வெளியில தள்ளி கதவை சாத்தி பூட்டிட்டு வேலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு இவளை தேடி வரவங்க தொல்லை அதிகமாயிட்டே போகுது. எப்பவுமே டெய்லி ஹீரோ பிக்கப் பண்ணி அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறதுதான் வழக்கம். ஆனா இன்னைக்கு அவங்க அப்பா இறந்த நாள், அதனால வீட்டுல ஒரு பூஜை இருக்கும் இல்லையா, அதை அட்டன் பண்றதுக்கு ஜுன்சோ வீட்டுக்கு போயிடுறான். அந்த சமயத்துல அவங்க தாத்தாவுக்கு செம கோபம், ஏன்னா அவருக்கு ஜப்பான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறதா சொல்லி
சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுக்கு இவன் அசிஸ்டண்டா கூட்டாரு. பட் இவன் போகாம டியூஷன் சென்டர்ல வேலைக்கு போயிருப்பான். அது மட்டும் இல்ல வீட்டை விட்டு அவன் வெளியிலயும் போயிருப்பான் இல்லையா. அதை பார்த்துட்டு அவங்க தாத்தாவோ, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு நான் செத்ததுக்கு அப்புறம் சல்லி பைசா உனக்கு வராது பாத்துக்கோ, அம்மாவை இப்படி விட்டுட்டு போவியா அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பவ்யமா பதில் சொல்ல, உங்க அப்பன மாதிரியே இருக்கடா அப்படின்னு வீட்டுல இவன் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. கடைக்கு ஒருத்தன் அடிக்கடி வந்து இவ வீட்டுக்கு போயிட்டானாலும் கேட்பான் இல்லையா, அவன் ஒரு தொப்பி போட்டவனே வச்சுக்கலாம். அந்த தொப்பி போட்டவன் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்படியே மனசே பதப்பதைப்பா இருக்கும். ரோட்ல ஒரு ஈக்காக்கா கிடையாது. ஹீரோயினை ஃபாலோ பண்ணி கிட்டக்க நெருங்கிடுறான். எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை இருந்தாலும் கண்டிப்பா அவளை பாக்குறதுக்கு ஜுன்சி வருவான் இல்லையா, அதே மாதிரி அவனும் வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணி பண்ணி பாக்குறான். அவளோட போன் மட்டும் ரிங் ஆகுது. அவ காலே அட்டன் பண்ணல. அவ எப்பவும் வீட்டுக்கு போற வழியா அவனும் ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது பேக் மட்டும் கிடக்குதுங்க. அதுல போன் ரிங் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பயந்து போய் அப்படியே நின்னுட்டு இருப்பான். அந்த சமயத்துல பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த ஸ்டாக்கரை இவ கல் எடுத்து தலையிலே அடிச்சுட்டு இருப்பா. ஏய் விடுடி, அவனை கொன்னுடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து எழுந்து வருவா. ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதுதான் நீ என்ன பாத்துக்கிற லட்சணமா, ஏண்டா லேட்டா வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, ஹே வீட்ல அப்படின்ற மாதிரி இவனும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, ஒன்னாலதான் இப்போ நான் ஜெயிலுக்கு போக இருந்தேன் அப்படின்ற மாதிரி கோவமா பேச, டக்குனு இவன் சோகமா நின்னுட்டு இருப்பான். அந்த சமயத்துல சரி எனக்காக நீ என்னெல்லாம் பண்ணுவ, எந்த லெவலுக்கு இறங்கி போய் பண்ணுவ சொல்ல அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கேட்க, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேண்டி அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, என்ன வேணாலும் பண்ணுவேனா, என்ன பண்ணுவ அது சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் டக்குன்னு நான் உனக்காக கொலை கூட பண்ணுவேண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ கொலை பண்றதுதான் பெரிய விஷயமோ, அப்படி நீ கொலை பண்றவனா இருந்தா ஏன்டா இன்னும் எங்க அப்பாவை கொலை பண்ணாம இருக்க, இவனை நான் கொலை பண்றதுக்காக அடிக்கல, என்னோட தற்காப்புக்காக அடிச்ச, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவான். அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் இவ ஃபாஸ்டா ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துவான். இந்த பக்கம் இவ அடிப்பட்டு கிடக்குறா இல்லையா, அவனோட தொப்பியை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பா. இவனும் அந்த ஸ்டாக்கர் கிட்ட போய், டேய் இங்க நடந்த விஷயத்த வெளியில சொன்னீனா உனக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை, நீ வாயை திறக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் ஒத்துக்கிறான். அடுத்து இவன் பிரிட்ஜ்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது போலீஸ்க்கு போன் பண்ணி ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறான், யாரோ ஒருத்தவங்க அவனை பலமா அடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிட்டு இவன் கையில வச்சிட்டு இருக்க அந்த கல்லை எடுத்து கீழே ஓடிட்டு இருக்க ஆத்துலயே தூக்கி போட்டுறாங்க. இருந்தாலும் இவனுக்குள்ள ரொம்ப பயம், ஏன்னா இவன் ரொம்ப சாஃப்ட். இந்த பக்கம் இவ வீட்டுக்கு போறா. படி ஏறி அவ வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு, ரெண்டாவது பூத்தொட்டி கடையிலயா காசு இருக்கு அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஒரு மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த காசையும் எடுத்துக்கிட்டு யாரோ ஒருத்தனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவனும் அந்த மாடியோட விளிம்புல நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பொறுமையா இவ பின்னாடியே போக, டக்குன்னு அவங்க அப்பங்காரன் இவளோட கழுத்தை பிடிச்சிடறான். அவ்வளவுதாங்க. அப்படியே மாடியில இருந்து கீழே தள்ளி விடுற ஸ்டேஜ், பாதி உடம்பு கீழே தொங்கிட்டு இருக்கும். கழுத்தை இறுக்கமா பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு, ஏண்டி என் பின்னாடியே சைலண்டா வந்து மாடியில இருந்து தள்ளி விடவா பார்த்த, நான் உனக்கே அப்பன், அது ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கீழே தள்ளி விட்டுட்டு பயங்கரமா அடிச்சுட்டு போறான். அவன் கீழே இறங்கி போகும்போது சுன்ஹுவும் மாடி ஏறி போகும்போது, டே எதுக்குடா சும்மா இவளை பார்க்க வந்துகிட்டே இருக்க, உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆக போது பாரு, நீ ஒழுங்கா இவகிட்ட இருந்து ஒதுங்கிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போவான். இவன் வந்து பார்த்த உடனே இவளோட கழுத்தெல்லாம் அடிபட்டு இருக்கு, என்ன பண்ணா அவன் உன்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் பண்ணது இருக்கட்டும், நீ எனக்காக ஒண்ணு பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, என்னடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, பொழிச்சுன்னு 4 அறை எனக்கு கொடுக்க முடியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்க, எப்படி ஒன்னு அடிக்க முடியும், எதுக்காகடி நான் ஒன்னு அடிக்கணும், அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆர் யூ சீரியஸ், ஏன் என்ன அடிக்க மாட்டற, உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன அடிக்கிறாங்க, நீ ஏன் என்ன அடிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கேன்டி, உன்னை எதுக்கு நான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல இவ எழுந்து அவனோட நெஞ்சில சாஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இங்க பாரு நீ ஹர்ட் ஆனினா நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா உன்னை ட்ரீட் பண்ற மாதிரி இந்த உலகத்துல இருக்க யாரையுமே நான் ட்ரீட் பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்க. அந்த சமயத்துல பெக்காஜன், சில சமயத்துல உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி, அது எதனாலனா நீ சின்ன வயசுல இருந்து அன்பே இல்லாம போராட்டத்துல வளர்ந்திருக்க, அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஆனா நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா தடவி கொடுக்கறான். அடுத்து இந்த பக்கம் மிஸ்டர் சாய காட்டுறாங்க. அவரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வரா. அவளோட கழுத்துல எல்லாம் பிளாஸ்டிக் ஒட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு, உன் கழுத்துல எப்படி பிளாஸ்டிக் ஒட்டி இருக்கு, என்னாச்சு, யாராவது உன்னை தாக்குனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் உன்னோட பாஸ் தான், அதுக்காக நீ சொல்லாம இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நீ சொல்லலாம், எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் சண்டைக்கு போனா அடிக்காம வீழ்த்தாம இருந்ததே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குனு இவ சிரிச்சிடா. என்ன என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க,
அதெல்லாம் இல்லங்க பாஸ், நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் வேலையை பார்த்துட்டு இருக்கா. சரி நீ மட்டுமா தனியா இருக்க, உங்க அப்பா உன் கூட இருக்கிறதா நீ சொல்லியிருந்த இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எங்க அப்பா என் கூட இல்ல, தனியா தான் இருக்காரு, அவருக்கு நைட் டியூட்டிங்கிறதுனால அவரு வேற இடத்துல இருக்காரு, நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லதுதான், இந்த காலத்துல அப்பா எல்லாம் கூட இருந்தா கொஞ்சம் டார்ச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏதோ நீ மறைக்கிற மாதிரி இருக்கு, எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன நீ யூஸ் பண்ணிக்கோ, தப்பே இல்லமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இவதான் எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாளே. இந்த மாதிரி வார்த்தை கேட்ட உடனே இவளோட மைண்ட் எங்கெங்கயோ போகுது. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க அப்பா சரியான கல்பிரிட் ஆச்சு. அந்த ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும் இல்லையா, வெளியில ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, அந்த பாக்ஸ்குள்ள பணம் இருக்கும். அந்த பணத்தை எடுத்துட்டு சின்னதா ஒரு வீடியோ கேமரா வைக்கிறான். அதாவது தன்னோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கே தெரியாம அவ பாத்ரூம்ல வீடியோ கேமரா வச்சு அத வெளியில வித்துட்டு இருக்காங்க. இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? இவன் இப்படி பண்ற விஷயத்தையும் மத்தவங்க கிட்ட, என்னோட பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, அவளோட போட்டோ உங்களுக்கு வேணுமா, வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு பேரம் பேசுற விஷயத்தையும் தூரக்க இருந்த ஹீரோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு உஷாராகி அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணுவான். அவ்வளவுதான், அவனும் துரத்திக்கிட்டே போறான். ஃபைனலா அவனை துரத்தி புடிச்சு பயங்கரமா ஃபைட் பண்ண அவங்க அப்பா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. இவனோட கழுத்தை புடிச்சு பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல, டே அவ என்னோட பொண்ணுடா, இந்த உலகத்துக்கு நான் தாண்டா அவளை கொண்டுட்டு வந்தேன், அவளை நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன், அவ எனக்கு சம்பாரிச்சு கொடுக்காம வேற யாருக்கு சம்பாரிச்சு கொடுக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட கழுத்தை புடிச்சு நெருக்க, அவ்வளவுதான், அவன் அப்படியே அவங்க அப்பனை கீழே தள்ளி விட்டுட்டு மேலே ஏறி உட்காந்து கழுத்து புடிச்சு நெரிச்சு, செத்து போடா, நீ ஏன்டா உயிரோட இருக்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த அளவுக்கா நீ ஸ்பாயில் பண்ணுவ, நீ இருக்கவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி நெரிச்சிட்டு ஒரு பெரிய கல் எடுத்து தலையை நசுக்க போவான். பட் அவனால முடியாது, அந்த அளவுக்கு அவன் சாஃப்ட். பக்கத்துல திரும்பி பார்த்தா ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. அடுத்த நொடி அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. இப்ப 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அந்த நேரத்துல எதுக்காக இவர் அடிச்ச, அவங்க அப்பா உனக்கு அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, சரி எதுக்காக அடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அவங்க அப்பா தான் இவளை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, பயங்கரமா அடிக்கிறாரு, அசால்ட் பண்றாரு, ஏன் ஈவன் வீடியோ கேமரா வச்சு அது செல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இருக்கே, என்னோட மொபைல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல, இதானே அவனோட மொபைல் அப்படின்னு போலீஸ் மொபைல் எடுத்து அவன் கையில கொடுத்த உடனே அதுல ஒரு எவிடன்ஸும் இல்லைங்க. என்ன நடந்திருக்கும்னா, ஆக்சுவலா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு உருண்டுட்டு கிடந்தாங்களே, அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ஹீரோயின் மட்டும்தான் லாஸ்டா நின்றுட்டு இருந்திருப்பா. அவன் அந்த போனை எடுத்து எல்லா எவிடன்ஸையும் டெலீட் பண்ணிட்டு போனை போலீஸ் கையில கொடுத்துட்டு அவ பாட்டுல ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துக்கிட்டு, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், ஏன் இப்படி இவன் எங்க அப்பாவை அடிச்சானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் என்னடி வளர்ற, ஏய் உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அப்பாவை விடுதலை பண்ணிடுறாரு. இவங்க 2 பேரும் வெளியில வராங்க. அந்த சமயத்துல, அப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல அவரும், இதுக்கப்புறம் நீ எனக்கு கொடுக்க போற பணத்தை டபுளா கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா அவன் சொல்லிட்டு போக, திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரா. அந்த சமயத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் வருவாரு. நான் ஜுன்சி கிட்ட பேசலாமா அப்படின்றாங்க. கேட்க, இதெல்லாம் பேச முடியாதுமா, அவன் இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அவன் முதல்ல என்னோட சிப்ளிங்ஸ், அதுக்கப்புறம் தான் குற்றவாளியே, நான் ஒரு 2 செகண்ட் மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கிட்டக்க போயிட்டு, இந்த விஷயத்தை விட்டு நீ ரொம்ப தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது, சரி கல் எடுத்து அவனோட தலையை நசுக்க போனியே, நசுக்கிருக்கலாம்ல, அதனால இந்த ப்ராப்ளம்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபாட்ல போயிடுறா. அடுத்து அவளோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பாக்குறா. சோய் என்ன யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னது, அவங்க அப்பா வந்து டார்ச்சர் பண்ணது, டபுளா பணத்தை கேட்டது, இதெல்லாம் தலையில பேண்டேட் ஒட்டிக்கிட்டே இன்னொரு பிளான போட ஆரம்பிச்சிட்டா. மறுநாள் ஆஸ் யூஷுவல் அவ வேலைக்கு போகும்போது சோயும் வந்து, என்ன கழுத்துல நேத்து அடிபட்டு இருந்துச்சு, இன்னைக்கு தலையில அடிபட்டு இருக்கே, ஏதோ ஒண்ணு ஃபிஷியா இருக்கு, நீ ஏதோ ஒண்ணு மறைக்கிறமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு பக்கத்துல நிக்கிறவனும், சார் அடிக்கடி இவ்வளவு ஒரு ஸ்டாக்கர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், கடை வரைக்கும் வந்துட்டான் சார், ஒருவேளை அவன் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு போய் டார்ச்சர் பண்ணிருப்பானோ என்னவோ அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறா. சரி இதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டுட்டு போய் வீட்டுல விடுறேன் அப்படின்னு அவளை கார்ல கூட்டிட்டு போகும்போதும் திரும்பவும் அட்வைஸ் பண்றான். அந்த சமயத்துல, நீங்க ரொம்ப நல்லவர் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கே சந்தோஷமாயிடுது. இல்லம்மா நீ தனியா இருக்க, நல்ல பொண்ணு, உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காம யாருக்குடா கொடுக்க போற, நீ ஒரு சின்ன குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வண்டி ஓட்டிட்டு போக, அவளோட மைண்ட்ல எனக்கும் இப்படியாப்பட்ட ஸ்ட்ராங்கான அடல்ட் தான் தேவைப்படுறான் என்னோட பிளானுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். நேரா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காமிச்ச உடனே, இவ்வளவு சின்ன வீட்டுல நீ தனியாவா இருக்க, இது சேஃபே இல்லாத இடமா, நீ இங்க இருக்க கூடாது, நான் வேணா உனக்கு வேற ஒரு வீடு அரேஞ்ச் பண்றேன், நீ அங்க கம்ஃபர்டபுளா சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல சார், இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன், அவங்க கூட நான் ஸ்டே பண்ணிப்பேன், எந்த ஒரு ஸ்டாக்கரும் வரமாட்டான், நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல இவ கதவு கிட்ட போவா. ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கும், ஓபன் பண்ணி பார்த்தா எலி, அதை பார்த்து பயந்துடுறா. அதுக்குள்ள இந்த பாக்ஸ்ல எப்படி எலி செத்து கிடக்கோ அதே மாதிரி நீ செத்து போக போற அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு இவனுக்கு சரியான கடுப்பு. யார் என்னன்னு பார்த்தா அந்த தொப்பி போட்டவன் திரும்பவும்
திரும்பவும் இவ வீடு வரைக்கும் வந்து இவளை மிரட்டி இருப்பான். அவனை பார்த்துட்டு மிஸ்டர் சூஸ் துரத்திட்டே போக ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணிட்டு போயும் அவனை பிடிக்க முடியாம திரும்பவும் மாடிக்கு வந்து இங்க பாரு நீ தனியாலாம் இருக்காத வா கிளம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் சேஃப்டியா இருந்துப்பேன், இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் சார், நல்லா கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள போயிடுறா. இவனுக்கு மனசே இல்ல. காருக்கு போனவன் அந்த பேஸ்பால் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை கொண்டுட்டு வந்து அவளோட வாசல்ல வச்சுட்டு அவளுக்கு ஒரு மெசேஜே அனுப்பிட்டு போறான். பாரு உனக்கு சேஃப்டிக்காக ஒரு பேஸ்பால் ஸ்டிக் வச்சிருக்கேன், இது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அடிச்சு பொழந்துக்கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு போக இவளும் அந்த பேஸ்பால் ஸ்டிக்கை பார்த்துட்டு எங்கேயோ கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் யூசி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமா குடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நம்ம ஹீரோயினை பாத்துறாரு. அவரு கூடவே அந்த தொப்பிக்காரனும் சுத்திட்டு இருக்கிறத பாத்துறாரு. பட் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சரியா அவரால கிளியரா பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு பூஸ்ட்ல இருக்காரு. அந்த தொப்பிக்காரனும் இவரை இடிச்சிட்டு போவான். அது கூட தெரியாம சுத்தி முத்தி அந்த தொப்பிக்காரனே தேடுவாரு. ஃபைனலா அவன் போயிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிப்பாரு. சோ அந்த அளவுக்கு இவர் போதையில இருந்ததுனால ஃபேஸ் சரியா கவனிச்சுக்க மாட்டாரு. அடுத்து நேரா வீட்டுக்கு வந்தவ வீட்டையே கழிச்சு போடுறா. ஏதோ அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ், அப்பா 8 மணிக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவர் இந்த ஃபார்ச்சூன் பத்தி எல்லாம் புக்கு படிச்சிட்டு இருப்பாரு. அதுல உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்லுக்கு போக வேண்டிய நாள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஒரு லூசு புக்கு, எனக்கு பணம் கிடைக்க போது, இப்ப போய் இப்படியாப்பட்ட வசனம் எல்லாம் வருதே அப்படின்ற மாதிரி அதை தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. இவன் மறுநாள் வேலைக்கு வரா. அந்த இடத்துக்கு மா என்கிட்ட வந்து ஆக்ட் பண்ணுமா, வேற எந்த ஒரு ஏஜென்சிக்கும் போகாதன்னு ஒரு லேடி அப்பப்ப சுத்தி சுத்தி வருவாங்க இல்லையா, அவங்க திரும்பவும் வந்து நடிக்க வரியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி மறுத்துடுறா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க அப்பா இருக்காரு, அவரை தனியெல்லாம் விட்டுட்டு என்னால நடிக்க வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறா. சோ அதை கேட்டுட்டு அந்த லேடியும் சரி உன்னோட டிசிஷன் தான், எப்போ வந்து சேர்ந்துக்கணுமோ அப்போ வந்து என்கிட்ட சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க அடிக்கடி நான் எவ்வளவு மறுத்தாலும் எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லேடியும் போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு சோய் எவ்வளவு பெரிய டைரக்டர் தெரியுமா, அவங்க ப்ரொடியூஸ் வேற பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட நீ ஆக்டிங்க்கெல்லாம் போனீங்கன்னா உன்னோட வாழ்க்கை ஸ்டேஜ் வேற லெவலுக்கு போயிடும், இப்படி எல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அட்வைஸ் பண்ண, இல்ல சார் இப்பெல்லாம் எனக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜெயில ஹீரோ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கான். ஏப்பா உன்னை பாக்குறதுக்கு ஒரு அட்டெண்டர் கூட வரல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். அதே சமயத்துல ஷாப்ல திரும்பவும் வந்து சோய் ஹீரோயின் கிட்ட பயங்கரமா கன்வின்ஸ் பண்றாரு, இங்க பாரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நடிக்க போனீங்கன்னா நல்ல ஃபேமஸ் சந்தோஷமா காசு பணத்தோட வாழலாமா, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சார்னு சொல்லிடுறா. சரி இன்னைக்கு நைட் எப்படி தனியா உங்க வீட்டுல தங்குவ, அவன் தான் அந்த ஸ்டாக்கர் வந்து அடிக்கடி தொல்லை பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இன்னைக்கு எப்படியோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், நாளைக்கு ஊருக்கு போன ஜுன்சே திரும்ப வந்துருவான், அவன் ஏதாவது வீடு கீடு அரேஞ்ச் பண்ணுவான், நான் பாத்துக்கிறேன், மேனேஜ் பண்ணிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். அந்த சமயத்துல கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க யூசுக்கு வந்து பரபரப்பா வந்து நின்ன உடனே ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நேத்து கொஞ்சம் சரக்கு அதிகமாயிடுச்சு சார் மன்னிச்சுடுங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், பெக்காஜின நேத்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன், அந்த சூப்பர் மார்க்கெட்ல கூட அந்த தொப்பி போட்ட ஸ்டாக்கர் இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான், அவளுக்கு பெருசா ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதே சமயத்துல உள்ள அவ ஆணு கத்துற சவுண்ட் என்ன ஏதுன்னு உள்ள போய் பாக்குறாங்க. பிரெட்டை வெட்டும் போது அவ கைய வெட்டிக்கிட்டா, சரியான தூக்கம் இல்ல அப்படின்ற மாதிரி பாஸ் கிட்ட சொன்ன உடனே, நீ எதுக்குமே கவலைப்படாத, எங்க வீட்டுல போய் நீ ஸ்டே பண்ணு, இல்ல நீ அந்த இடத்துல தங்கவே கூடாது, நான் உனக்கு போடுற ஆர்டராவே நீ நினைச்சுக்கோ, நீ இன்னைக்கு என்னோட வீட்டுல போய் ஸ்டே பண்ணு, நான் இன்னைக்கு என்னோட வீட்டுல நான் ஸ்டே பண்ண மாட்டேன், அதனால இதான் வீட்டு அட்ரஸ், கார் வரும் நீ ஏறிப்போ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணோன்னே சரின்னு இவ கிளம்புறா. இந்த பக்கம் வீட்டுல அவங்க அப்பா கரெக்டா 8 மணிக்கு பொண்ணு காசு கொடுப்பான்னு வந்து வீட்டை பார்த்தா வீடே கலைஞ்சு கிடக்கு, எங்க போனா இவ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் சோய் ஒரு டாக்ஸியை பிடிச்சி அவளை ஏத்தி விட்டுட்டு பத்திரமா போமா அப்படின்ற மாதிரி அனுப்புறாரு. கார் கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே, சார் எங்க வீட்டுல கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக எங்க வீட்டை நோக்கி போங்க அப்படின்ற மாதிரி டிரைவர் கிட்டையும் சொல்லிட்டு ஜோய்க்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறா. பட் ஜோய்க்கு கொஞ்சம் பயம்தான், இவ அவளோட வீட்டுக்கு போனா ஏதாவது ஒண்ணு நடக்குமே அப்படின்னு நினைச்சவரு, இங்க பாருமா உன் வீட்டுக்கு போ, அந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே எனக்கு மெசேஜ் பண்ண இல்ல கால் பண்ண, நான் 10 நிமிஷத்துல வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. இவளும் வீட்டுக்கு வரா. வீட்டுல இவன் புக்கு படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்பக்காரனை பார்த்துட்டு, அப்பா வந்துட்டீங்களா, சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, நீங்க பாருங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பேக்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு தொப்பி எடுத்து அவர்கிட்ட நீட்ட, என்ன புதுசா என் மேல உனக்கு பாசம் அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டிருப்பேன், அது எதுவுமே நடக்காம போயிருச்சுப்பா, ஆனா இப்ப உங்களுக்காக இந்த
தொப்பியை நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த தொப்பி அவர்கிட்ட கொடுத்த உடனே அவன் சரி ஏதோ ஒண்ணு பாசமா கொடுக்குறா போல இருக்க அப்படின்னு வாங்கி போட்டுப்பான். அந்த சமயத்துல அழகா இருக்கீங்கப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். அதுல இவனுக்கும் கண்ணு கலங்குது. இருந்தாலும் என்ன பண்றது, ஃப்ராட் ஆச்சு. அடுத்த செகண்டே பணத்தை எங்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, பணமாப்பா அதோ தர அப்படின்ட்டு ஒரு பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை அவன் ஓபன் பண்ணி பார்த்த உடனே உள்ள ஒரே நியூஸ் பேப்பர் கட்டிங்கா இருக்கு. அதை பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு என்னை விட கேடியா இருக்கிய நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மரண சிரிப்பை சிரிச்சுட்டு அவளை பார்க்க அவளும் அந்த பக்கம் தெரியும்பா இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இவ கில்லர் சிரிப்பை கொடுப்பா. அவ்வளவுதான், அந்த பேப்பர் எல்லாம் அவன் மேல தூக்கி போட திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன்பா நீ நினைக்கிற மாதிரி நான் என்ன பணம் காய்க்கிற மரமா? நீ அப்பப்ப வந்து பணம் கேட்ப, அதை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேனா? இப்போ உன் மனசுல என்னை போட்டு பொழக்கணும் போல ஆசையா இருக்குமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா உசுப்பேத்தா அவ்வளவுதாங்க செம்ம அடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல இவளும் சோய்க்கு கால் பண்ணிடுறா. அந்த போனும் கீழே விழுந்துருது. ரிங் பாட்டுல போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சோய் டக்குன்னு போனை எடுத்து ஹலோ ஹலோ அப்படின்ற மாதிரி கேட்க மறுபக்கம் ரிப்ளையே இல்ல. ஆனா பயங்கரமா அடிக்கிற சவுண்டும் இவ கத்துற சவுண்டும் கேட்ட உடனே அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் கார் எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வரான். ரிலீஸ் ஆன உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். பட் அவ கால் எடுக்கல. நேரா சோய்க்கு கால் பண்ண உடனே அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சோயும் ஜுன்சி கிட்ட சொன்ன உடனே அவன் தலை திருக்க ஓடி வருவான். அதுக்குள்ள ஹீரோயினை காட்டுறாங்க. அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பி பொண்ணுன்னு கூட பாக்காம சதிச்சு வச்சிருப்பாங்க. உன்னை அவ்வளவு சீக்கிரமா நான் சாக விட மாட்டேன்டி, பணம் இருக்குன்னு என்ன கூப்பிட்டு ஏமாத்தவா செய்யற அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அவன் போக ட்ரை பண்ண டக்குனு அவ காலை புடிச்சுக்கிறா. என்னடி வாங்கினது பத்தாதா, இன்னும் உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி அவகிட்ட ரொம்ப மூர்க்கமா பேச அந்த சமயத்துல இவ கைய காட்டுறா. ஓ பணத்தாங்க தான் வச்சிருக்கியா, இதோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிச்சன்ல போய் தேடும் போது டக்குனு அவ பாக்கெட்ல இருந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். அது ஜோய் தான் கொடுத்திருப்பாரு. அதை எடுத்து அப்பா மூஞ்சிலே அடிக்க அவன் அப்படியே எரிச்சல் தாங்காம பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள ஜோயும் வீட்டை நோக்கி வேகமா ஓடி வர இந்த பக்கம் இவன் புடிச்சு செம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இவ கடகடன்னு போயிட்டு அவளோட டேபிளுக்கு கீழே ஒயர் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, அத புடிச்சு டக்குன்னு இழுத்த உடனே அப்படியே அந்த ரூமே பவர் கட் ஆயிடுது. இப்ப கரண்ட் இல்ல. இவன் தொப்பி போட்டுட்டு இருக்கான். சோய் வேக வேகமா ஓடி வரா இல்லையா. அந்த சமயத்துல இவ டேபிளோட கார்னர் கிட்ட போய் அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்த மாதிரி உட்கார அவங்க அப்பனும் கிட்டக்கு வந்து பயங்கரமா அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க அபியூஸ் பண்ற மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டா அவனை விடாம புடிச்சிட்டு இருப்பா. டக்குன்னு பாக்குறவங்களுக்கு வேற மாதிரி தோணும் இல்லையா. அந்த கோவத்துல அடிச்சு இவனை கொன்றுவாங்க இல்லையா. இதான் இவளோட பிளானே. சோயும் வந்த வேகத்துக்கு அவங்க அப்பனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பாக்குறாரு. மூஞ்செல்லாம் குழஞ்சு போய் கிடக்கு. அவ்வளவுதாங்க, வந்த ஆத்திரத்துக்கு அங்க இருக்க பேஸ்பால் ஸ்டிக் எடுத்து ஒரே அடி. சோய் அடிச்ச வேகத்துக்கு அவங்க அப்பா அப்படியே சரிஞ்சு விழறாரு. அந்த சமயத்துல சோய் கடகடன்னு வீட்டை விட்டு கீழே இறங்கி ஓடுற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல ஹீரோவும் வீட்டை நோக்கி ஓடி வர மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இவ அவங்க அப்பனை போட்டு பேஸ்பால் ஸ்டிக்கால பொழக்கிற மாதிரி இருக்கு. ஜுன்சி சோய் வீட்டை விட்டு ஓடி வரத பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் வெளியில பெஞ்சிட்டு இருக்க மழையில நின்னு எங்க அப்பாவுக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு, எங்க அப்பா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு போலீஸ்க்கு போனை பண்ணிட்டு அப்படியே பேஞ்சிட்டு இருக்க மழையில ரத்தம் தோஞ்சு அவளோட முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பா பாருங்க. இதுக்கு பேர் தான் கில்லர் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆக்டிங் கூஸ் பம்பா இருக்கும். இந்த சீனை சீட்டட்ஸ்ல உட்காந்து நான் பார்த்தேன்னா பாத்துக்கோங்களேன். தட்ஸ் வை உங்களுக்கு சிஸ்டர் ஆஃப் சவுத் கொரியான்னு ஒரு பட்டமே கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சீன்ல இவ ரத்தம் தோஞ்ச முகத்தோட வீட்டுல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல அவங்க அப்பா படுத்துக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாத்து, ஹெல்ப் மீன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது பக்கத்துல அவ படுத்துக்கிட்டே அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத பார்த்து ரசிச்சிட்டு இருப்பா. அந்த சமயத்துல அவங்க அப்பாவோட கையை தொட்டு, அப்பா நீங்க உயிரோட இருக்கிறது என்னோட பிளான்லே இல்லையே அப்படின்ட்டு பொறுமையா நகர்ந்து போய், எனக்கு புரியுதுப்பா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா நான் இந்த நிலைமையில மாறி இப்படி கில்லரா உட்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தானேப்பா. சின்ன தப்புக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன சித்திரவதை பண்ணி சின்ன வயசுல அடிச்சிங்க, நான் எப்படி சீரழிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவா. அப்படி அவ பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பாவோட உயிர் போயிடுது. இவளும் அப்பா அப்பான்னு எழுப்பி பாக்குறா. அதுக்கப்புறம் குட் பை, உங்களை நரகத்துல கூட நான் திரும்பவும் சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தொப்பியையும் கத்திரிக்கோளையும் எடுத்துக்கிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் போறா. அங்க அந்த தொப்பிய குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டா அது மிதக்குது. அதனால கைய வச்சு உள்ள நல்லா தள்ளி விட்டுட்டு பிளஷ் பண்ணி விட்டுறா. அந்த சுகத்துல அதே பாத்ரூம்ல அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. அடுத்த சீன்ல போலீஸ்
ஆபீஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்து மேப் எல்லாம் போட்டு அவ வீட்டுல என்னென்ன தடயங்கள் இருக்கு அப்படிங்கறத கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சோய் அவசரமா ஓடி போனாரு இல்லையா, கார்லயே பயத்துல படுத்து அப்படியே தூங்கிட்டு இருப்பாரு. இந்த கொலையை பண்ணது அவர்தான் அப்படின்ற மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பயங்கரமா அடிபட்டுச்சு இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. அந்த இடத்துக்கு டிடெக்டிவ் ஆபீசர் வந்து கேள்வி மேல கேள்வியா கேக்குறாரு. இங்க பாருமா, உனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த கேள்விகளை கேட்க வேண்டியது எங்களோட கடமை, நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி பதில் சொல்லு. சரி, உங்க அப்பாவை கொண்டது சோயா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இதே டிடெக்டிவ் உட்காந்து இந்த கேள்விகளை சோய் கிட்ட கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. பெக்காஜின் வந்து அவங்க அப்பாவை நீங்க தான் பேஸ்பால் ஸ்டிக்க வச்சு அடிச்சு கொண்டீங்க அப்படின்ற மாதிரி, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா, நான் தான் அவரோட தலையில அடிச்சேன், ஆனா அவரு அவங்க அப்பான்னு எனக்கு தெரியாது, அந்த பேட் உங்களோடதா அப்படின்ற மாதிரி கேட்க அது என்னோடதுதான், அவளோட சேஃப்டிக்காக கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்காக அவ சேஃப்டிக்காக நீங்க பேட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு ஸ்டாக்கர் சும்மாவே அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான், போன வாரம் அவளை தாக்கியிருக்கான், அத என் கடையில வேலை செய்யற யூசிக்கும் என்கிட்ட சொன்ன உடனே அவளுக்கு சேஃப்டியா இருக்கட்டுமேன்ட்டு அவ வீட்டுல கொண்டு போய் விட அந்த சமயத்துல எலிய வச்சு இவளை பிராங்க் பண்ணி திரும்பவும் அவளை மிரட்ட சரி அவளுக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமேன்ட்டு நேத்து தாங்க அந்த ஸ்டிக்கை கொண்டு போய் அவ வீட்டுல வச்சேன், ஆனா அதே ஸ்டிக்கர்ல அவங்க அப்பனை நானே அடிச்சு கொள்வேன்னு தெரியாது, அந்த அளவுக்கு என்னவோ நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சார் அவங்க அப்பான்னு தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அடிச்சிங்கன்னு. இல்ல, அவன் அந்த தொப்பி போட்டுட்டு இருந்தான், அந்த ஸ்டாக்கரும் தொப்பி போட்டுட்டு இருப்பான், அதே ஸ்டாக்கர் தான் இவளை இந்த அளவுக்கு அடிச்சு டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அடிச்சுட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல தொப்பியா, அந்த கிரைம் சீன்ல நாங்க ஒரு தொப்பியும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல சார் அவங்க அப்பா தொப்பி போட்டுட்டு இருந்தாரு, எனக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு பேஜ் கலர் பிரவுன் கலர் தொப்பி அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, அது மாதிரி ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன், அது ஒரு பேஜ் கலர் தொப்பி அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து இதே கேள்வியை ஹீரோயின் கிட்ட கேட்க இல்ல எங்க அப்பா தொப்பி எல்லாம் போட்டுட்டு இல்ல மிஸ்டர் சோய் ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இந்த பக்கம் இவங்கிட்ட சரி அவரை அடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் அந்த கிரைம் சீன்ல இருந்து ஓடுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆக்சுவலா அவங்க பொண்ணை அவன் அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான், அந்த சமயத்துல போய் பொலிச்சுன்னு ஒரு அற விட்டு அவனை அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு பெக்காச்சின போய் பார்த்தா பயங்கரமா செதஞ்சு போய் கிடந்தா சார், திரும்பி பார்க்கும்போது அவன் கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து என்ன குத்த வந்தான், அந்த வேகத்துலதான் சார் என்ன தற்காத்துக்கிறதுக்காக நான் பேஸ்பால் ஸ்டிக் எடுத்து அடிச்சிட்டேன், அதுவும் ஒரு அடிதான் சார் நான் அடிச்சேன், அந்த சமயத்துல தான் பெக்காஜின் டக்குன்னு அவர் அடிக்காதீங்க அவர் என்னோட அப்பான்னு சொல்லும் போது நான் போன் எடுத்து உங்களுக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா அவ்வளோ வேண்டாம் வேண்டாம் நீங்க இங்க இருந்து போயிடுங்க, நீங்க தேவையில்லாம மாட்டிப்பீங்க, உங்களோட லைஃப் ரிஸ்க்ல மாட்டிக்கும், நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன கன்வின்ஸ் பண்ண எனக்கு வேற வழியே தெரியல, ஒண்ணுமே புரியல, யா ரியலி ஐ எம் grown up, பட் அந்த நிமிஷம் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது திரும்பவும் பிளாஷ்பேக்ல வீட்டை காட்டுறாங்க. சோய் ஓடினதுக்கு அப்புறம் ஹீரோயின் அது வரைக்கும் அழுதுகிட்டே நீங்க போயிடுங்க போயிடுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருப்பா, ஆனா அவரு போனதுக்கு அப்புறம் அப்படியே அழுகிய நிறுத்திட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பை அவங்க அப்பாவை பார்த்து கொடுப்பா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும், தலையை சாய்ச்சிக்கிட்டு அவங்க அப்பாவை முறைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு நிப்பா. அந்த சமயத்துல அவரு உயிருக்கு போராடிக்கிட்டு ஹெல்ப் கேட்பாரு. இந்த பக்கம் ஜோய்க்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போயிடும், பெக்காஜின் என்ன பப்பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கொலை சம்பவத்துல மாட்டி விட்டுட்டா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் வேணும், நான் இந்த கொலையை வேணுக்குனே பண்ணல, அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஒரு அடி அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பெக்காஜின் இப்ப 20 வயசுல உங்களால ஆர்ஃபன் ஆகி நிக்கிறா, நீங்க அதுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் பேனிக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமா கதறி அழறான். அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, மிஸ்டர் சோய் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்காக டிடெக்டிவ்ல இருந்து போலீஸ்காரங்க எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்களா என்ன. அதே மாதிரி அடுத்த சீன்ல இவ பெட்ல படுத்து கிடக்கும் போதே டிடெக்டிவ் வந்து அவங்க அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு சரிமா நைட் உங்க அப்பா 9-10 மணிக்குள்ளே செத்து போயிட்டாரு, ஆனா விடிய காலையில 3 மணிக்கு ஏமா போலீஸுக்கு கால் பண்ணி தகவலை தெரிவிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க சார் எங்க அப்பா என்ன பலமா அடிச்சு போட்டாரு, அதுல நான் மயங்கி போயிட்டேன், எனக்கு திரும்ப கான்சியஸ் வந்ததே 3 மணிக்கு, உங்களுக்கு கால் பண்ணிட்டு திரும்பவும் நான் மயக்க நிலைமைக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவரும் அடுத்த கேள்வி கேட்கறதுக்குள்ள சார் என்னால ரொம்ப முடியல மயக்கமா இருக்கு, இப்ப கூட உங்களோட கேள்வி எல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த சமயத்துல டிடெக்டிவ்க்கு ஒரு கால் வருது. சுங்யாங் சிஓ சோயோட ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா அவர்கிட்ட இருந்து. உடனே அவர் வெளியில போய் கால் பேச போயிடுறாரு. அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசரும் நிக்கிறான். போலீஸ் ஆபீசர் சார்ஜென்ட் கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட உடனே அவரும் போக ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அவளோட ஐவி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டக்குன்னு கதவு கிட்ட அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க டிடெக்டிவ் தெளிவா சொல்லிடுறாரு, இந்த பொண்ணோட மோட்டிவ் சின்ன வயசுல இருந்து பயங்கரமான சித்திரவதை அனுபவிச்சிருக்கா, எப்படியாவது அவங்க அப்பா செத்து போயிடணும்னு நினைச்சிருக்கா, அதுக்கு மத்தவங்களை யூஸ் பண்ணி கொலை பண்ணணும்னு ஒரு பிளான போட்டிருக்கா, அதுல சோய் மாட்டிக்கிட்டாரு, இத மட்டும் நம்ம தெளிவா ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எப்படியாவது சோய இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வந்துடலாம்
தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இது மொத்தத்தையும் இவ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல டிடெக்டிவ் சும்மா இல்லாம இந்த கேஸ்ல எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா நம்மளே எவிடன்ஸ் உருவாக்கிதான் ஆகணும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு. அடுத்த சீன்ல வெளியில காட்டுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல டிடெக்டிவ் சும்மா இல்லாம ஸ்கூல்ல நடந்த கேஸ் எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவரும் போன்ல பேசிட்டு போறத அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவரு பின்னாடியே இவனும் ஃபாலோ பண்ணி போறான். அதே சமயத்துல போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு இங்க பாருமா உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் நீ ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சோய்க்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவளும் கேட்க, அவரு டிஃபென்ஸ்க்காக அடிச்சதா சொல்லியிருக்காரு, பட் அவரு ட்ரையல்ல இருக்காரு போ அப்படின்ற மாதிரி இவரு ரிப்ளை பண்ண, இவளும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. அதை பார்த்துட்டு உங்க அப்பா இறந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கிளம்ப, இந்த பக்கம் இவர் போய் கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து ஹீரோ பாக்குறா. அத வீடியோ கேமரா எடுக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா டிடெக்டிவ் கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் அவருக்கு கட்டு கட்டா பணத்தை ஒரு பாக்ஸ்ல வச்சு கொடுக்கறான். அதே சமயத்துல வீட்ல ஹீரோட அம்மா டிவி பார்க்கும் போது ஹீரோயினோட அப்பா செத்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வர, அதை பார்த்துட்டு ஐயோ புள்ளைக்கு என்னாச்சோ அப்படின்ற மாதிரி பையனுக்கு கால் பண்ண, இந்த பக்கம் டிடெக்டிவ் வீட்டை நோக்கி போறத இவன் ஃபாலோ பண்ணி போய் பாக்குறான். அவரு வீடு முழுக்க ஆராய்ஞ்சிட்டு ஃபைனலா பாத்ரூம்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த இடத்துல என்னதான் தலையில போட்ட அந்த குள்ளாவ இவ தண்ணிக்குள்ள அமைக்கி இருந்தாலும் அதோட சின்ன சின்ன துண்டுகள்லாம் மிதந்துட்டு இருக்கும் இல்லையா, அது ஒரு டூத் பிரஷ் வச்சு அவர் எடுத்துட்டு ஒரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிட்டு போக, இந்த பக்கம் அதுக்காக ஹீரோயின் சரியாகி வந்ததுக்கு அப்புறம் அவளை அரெஸ்ட் பண்றாங்க. அத ஹீரோவும் நின்னு பாத்துட்டு இருக்கான். இப்போ ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சோயை வச்சு எல்லா கேள்வியும் கேட்கும் போது, நான் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணேன், அவ பார்ட் டைம் ஜாப் தான் அங்க பண்ணா, பட் அவ அடிக்கடி அடிப்பட்ட மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிட்டு வந்த உடனே அதுக்காக தான் நான் பாவப்பட்டு அவளுக்காக இறங்கி போய் என்னோட லைஃபையும் பணைய வச்சு ஹெல்ப் பண்ண போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மத்தவங்க எல்லாம் அவ ஒரு பிரைம் சஸ்பெக்ட், அவ சின்ன வயசுல இருந்து பயங்கரமான அபியூஸ் அனுபவிச்சிருக்கா, அவங்க குடும்பமே சரியில்லாத ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வெளியில ஒரு ஆக்ட்ரஸ காட்டுறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வசதியானவ, காரை ஓட்டிட்டு போய் யார் மேலேயே இடிச்சிட்டா போல இருக்கு. இப்ப கூட பாருங்க செம்ம போதையில இருக்கா. அவளை கூட்டிட்டு வரவளோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷன்லயாவது ஒழுங்கான பதில சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏமா இன்னும் என் வாயில சரக்கு வாசனை அடிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வாயில ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு ரொம்ப தென்னாவட்டா போவா. அந்த சமயத்துல ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அத அவ ஒரு கண்ணால நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸ்டேஷன்ல யார் யார் உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த பணக்காரி ஒருத்தியா கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவ ரொம்ப கேஷுவலா உட்காந்துட்டு இருப்பா. அவ பண்ணது மர்டர் தான், இருந்தாலும் இவளை புடிச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கலங்க. இவ ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே போனை புடுங்கிடுறாங்க. அதே சமயத்துல இவ நின்னுட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறா. அந்த சமயத்துல ஏமா நீ அந்த காரை தாறுமாறா ஓட்டிட்டு போய் இடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ பதிலே சொல்லல, அப்படியே குனிஞ்சுக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு போன் கால் வருது. அதுவும் சீஃப்னு அவரு பேச, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் இவள விடுதலை பண்ணிடுறாங்க. அந்த சமயத்துல உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த பணக்கார லேடி கேட்டுட்டு கேஷுவலா அந்த இடத்த விட்டு போறா. அந்த சமயத்துல அந்த லேடி கூட வந்தவ நம்ம ஹீரோயினா ஒரு லுக் விடுறா. இவ யாரும் கிடையாது. அப்பப்போ ஒரு மேடம் வந்து என்னோட இன்ஸ்டிடியூட்ல நீ ஆக்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா, அவங்க கூட இருக்கிற பிஏ. இந்த பக்கம் ட்ரையலும் ஸ்டார்ட் ஆகுது. ஏமா சோய் சொன்ன மாதிரி உங்க அப்பாவோட தலையில அந்த பேஜ் கலர் குள்ள இருந்திருக்கு, ஆனா நீ இல்லன்னு சொல்ற, ஆனா நான் அந்த பாத்ரூம்ல இருந்து எடுத்துட்டேனே, இதான் அதோட சாம்பிள், இப்ப என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேட்க, அவ எதுவுமே சொல்லாம இருக்கும்போது உங்க அப்பா சின்ன வயசுல இருந்து ஒன்னு பயங்கரமா அடிச்சிருக்காரு, ரொம்ப சித்திரவதைப்படுத்திருக்காரு, அதுக்காக நீ அவரை பல முறை அடிச்சு கொண்டு இருக்க, நீ அடிச்சதுனாலதான் அவர் செத்து போயிருக்காரு. ஆக்சுவலா சோய் ஒரே ஒரு தடவை தான் மண்டையில அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு, ஆனா அவருக்கு உயிர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நீ பல முறை அவர் அடிச்சு கொண்டு இருக்க, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இப்படிதாமா ரிசல்ட்டே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஒரு டம்ளர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, பக்கத்துல ஒரு ஆபீசர் நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஆபீசருக்கு இந்த டிடெக்டிவ சுத்தமா பிடிக்கல. இவரு தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் கிட்ட சொல்ல அவங்க முறைச்சிட்டு போறாங்க. அதையும் இவன் நோட் பண்ணிக்கிறா. திரும்ப அந்த டிடெக்டிவ் கேட்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், நான் இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி பதில சொல்லிட்டு அவ பாட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இது வரைக்கும் ஜெயில இருந்தான் இல்லையா, அதுக்காக அவங்களோட ஃபேமிலி அட்வொகேட் வந்து மீட் பண்ணி அவரை வெளியில எடுத்திருப்பாங்க போல இருக்கு. சோ இவன் அவர்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்த பத்தி எங்க தாத்தா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்கறான். அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் திரும்பவும் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட கண்ணுல கண்ணீர் வந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிறது போலீஸ் ஆபீசர். அவர்கிட்ட, சார் எனக்கு இப்போ கேர்லி திங் நடக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் ரெஸ்ட் ரூம் போனோம், லேடிஸ் போலீஸ் ஆபீசரை கூப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, சரின்னு இவனும் அந்த போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு விட, இவ அந்த லேடி போலீஸ் ஆபீசர் கிட்ட, மேடம் ஒரு நிமிஷம் என்னோட போனை நீங்க எடுத்து அதை பார்க்க முடியுமா, அதுல ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்னமா எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு, அதை கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி அதை பிளே பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுக்க, அவ்வளவுதான் டிடெக்டிவ் பேசின மொத்தத்தையும் கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் சும்மா விடுவாங்களா, ஒரு 3 பேர் கொண்ட ஒரு டீமே போய் டிடெக்டிவ செக் பண்ணுது. லஞ்சம் கிஞ்சம் ஏதாவது வச்சிருக்காரா, ஒரு கார்ல இருக்கா
அப்படின்ற மாதிரி. ஆனா கார்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் கட்டுக்கட்டா பணத்தை ஒரு டப்பால போட்டு கொடுத்துருப்பான் இல்லையா, அதே மாதிரி டப்பால இருக்கிற ஜூஸ மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து இவன் ஆல்ரெடி வச்சிருந்திருப்பான். எந்த அளவுக்கு மூலக்காரம் பாத்தீங்களா. அதை செக் பண்ணிட்டு, சார் நான் இதை தான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, நான் லஞ்சம் எல்லாம் வாங்குற அளவுக்கு ரொம்ப கெட்டு போயிடல சார் அப்படின்ற மாதிரி மழுப்பிடுறாரு. அடுத்த சீன்ல இவ ஜெயிலுக்குள்ள இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு திரும்பவும் டிடெக்டிவ் ஆபீசர் அதே டப்பாவோட போயிட்டு அதுல இருந்து ஒரு ஜூஸ் எடுத்து அவர் குடிச்சுக்கிட்டே, இங்க பாரு என்ன ஃபாலோ பண்றதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். வாப்பா நீ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, இந்த நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பெக்காஜனோட அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமா சொல்றீங்க, உண்மையா, எப்படி செத்தாரு, சரி சரி இருக்கட்டும், இப்போ ஒரு முட்டை ஆம்லேட் வச்சிங்களா அது ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொன்னு கொண்டுட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப இவனுக்கும் அந்த கொலையில சம்பந்தம் இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போகுது. அவளுக்காக நீ இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதே சமயத்துல ஹீரோயினை இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ட்ரையல் ரூம்ல தான் வச்சிருக்காங்க. அப்போ ஆக்ட் பண்ண ரெடியான்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறாங்க. இங்க பாரு திரும்பவும் ஒத்துக்கோ, அப்படி இல்லன்னா இந்த கேஸ்ல நீ மாட்டிப்ப, எப்படியாவது என்னோட மேடம் கிட்ட சொல்லி இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியில கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல மேடம் நான் ஆல்ரெடி ஒரு இன்னசென்ட் தான், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க. காலையில 6 மணிக்கு என்னோட மேடம் எந்திரிப்பாங்க, அதுக்குள்ள உன்னோட முடிவை நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக இவங்க பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போயிட்டு திங்ஸ் வாங்கும் போது பின்னாடியோ அந்த தொப்பி போட்டவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி கடையில வேலை செஞ்ச யுங்சி சொல்லியிருப்பான் இல்லையா, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தன் வந்தான் தான், அவனோட மூஞ்சி சரியா தெரியல அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஒன்னே அப்படி அவங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது நேரா ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி வரான். அங்க வந்து அவன் தெளிவான ஒரு கன்ஃபெக்ஷனை கொடுக்குறான். இங்க பாருங்க, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நேரா என்னோட ஹோட்டல் ரூமுக்கு போனேன், அந்த இடத்துல நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணேன், அதுக்கப்புறம் மாத்திரையும் விஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டு எப்படியாவது அவங்க அப்பாக்கு கலந்து கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெக்காஜினை பாக்கிறதுக்கு அவளோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு, அவ மயக்கத்துல கிடந்தா. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி நான் கொல்ற மோட்டிவ்ல தான் இருந்ததுனால அவங்க அப்பாவை பேஸ்பால் ஸ்டிக்கால அடிச்சே கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா ரொம்ப நல்லவனா இருக்க, நீயாவே வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்ட பாத்தியா, உன்னை பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் சொல்லிட்டு போவாரு. ஏன்னா அவருக்கு முக்கியம் சோ எப்படியாவது வெளியில வந்துடணும், அவர் வாங்கின காசுக்கு அவரு கொலைச்சாகணும் இல்லையா. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அவளை போலீஸ் ஆபீசர் விடுதலை பண்ணிட்டு, இங்க பாருமா உன்னோட கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ட்டு போனை கொடுத்து அனுப்பிடுறாரு. அந்த சமயத்துல எப்படிங்க கேஸ் டக்குன்னு சால்வ் ஆகும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட ஸ்டாக்கர் வந்து தானாவே குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. இவ போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வரா. அப்ப அவளோட மைண்ட்ல நல்லாவே புரியுது என்ன நடந்திருக்கும்னா, இவ பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்தா இல்லையா, தொப்பி எல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு ஃபிளஷ் பண்ணிட்டு, அந்த சமயத்துல அவங்க அப்பங்காரன் திரும்ப எழுந்து வந்து உட்காந்துக்கிட்டு ஆஜின்னு கூப்பிட்டு இருப்பான். அத பார்த்துட்டு வெறியானவ பேஸ்பால் ஸ்டிக் எடுத்து அவதாங்க பொலன்னு பொலந்து அதே இடத்துல கொண்டிருப்பா. அப்படி அவ அடிச்சு கொண்டுட்டு இருக்கும் போதுதான் ஜுங்சி அந்த இடத்துக்கே வந்திருப்பான். அவன் வந்த உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இவனும் பொறுமையா அவ கிட்டக்கு வந்து எந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்கான்ட்டு அப்படியே பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பான். ஆஜின் அப்படின்ட்டு கொலை நடந்த இடத்தெல்லாம் சுத்தி முத்தி பாப்பாங்க, கை கால்லாம் அப்படியே நடுக்கும். அவங்க அப்பாவுக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு உயிரே இருக்காது. அதை பார்த்து இன்னும் நடுங்குவான். அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துல வரும், நீ எனக்காக எந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கைய பணைய வச்சு இறங்குவடா அப்படின்ற மாதிரி கேட்க, அது அவனோட மைண்ட்ல ஞாபகத்துல வரும். ஏன்னா இந்த பக்கம் இவ அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கா, அதனாலதான் அந்த கில்லரோட தொப்பி எடுத்து சிங்குக்குள்ள போட்டிருப்பா. இவன் எந்த வகையிலயும் மாட்டக்கூடாதுன்ற ஒரே ரீசன்னால சோ அதெல்லாம் அவன் திங்க் பண்றான். ஓ அன்னைக்கு ஒரு ஸ்டாக்கரோட தொப்பியை தான் இவ எடுத்துட்டு வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிருக்கா அப்படின்ட்டு அவன் கெஸ் பண்ணவன் திரும்ப எல்லாத்தையும் சிங்குக்குள்ள இருந்து எடுத்து ஒண்ணு விடாம கவர்ல போட்டுக்கிட்டு திரும்பவும் வெளியில வந்து பேஸ்பால் ஸ்டிக்ல இருக்கிற அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இவனோட ஃபிங்கர் பிரிண்ட பேஸ்பால் ஸ்டிக்ல வச்சுட்டு திரும்பவும் அவனோட ரூமுக்கு போய் அதுக்கப்புறம் தான் சரக்கு ஆர்டர் பண்ணிருப்பான், அதுக்கப்புறம் தான் தூக்க மாத்திரையும் ஆர்டர் பண்ணிருப்பான், விஷத்தையும் ஆர்டர் பண்ணிருப்பான். இதெல்லாம் நடந்திருக்கும். இதே விஷயத்த டிடெக்டிவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர் வந்து, ஏன்டா போய் சொன்ன, நீயா வந்து எதுக்கு சரணடைஞ்ச, என்ன காரணம் இதுக்கு, ஆல்ரெடி செத்ததுக்கு அப்புறம் தான் நீ அந்த வீட்டுக்கே போயிருக்க, ஏன்னா நீ அதுக்கப்புறம் தான் சரக்கு ஆர்டர் பண்ணிருக்க, தூக்க மாத்திரை ஆர்டர் பண்ணிருக்க, எல்லாத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் எனக்கு கோவம் வந்து, இல்ல நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றேன் இல்லையா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசரை பிடிச்சி தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கான், உன் லைஃப் ஏன்டா இப்படி பணைய வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே சமயத்துல ஹீரோயின் அந்த லேடியை மீட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஒரு வழியா டிடெக்டிவும் லஞ்சம் வாங்கினது தெரிஞ்சு போய் அவரையே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது எப்படி நடந்திருக்கும்னா, இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட காட்டுவாங்க பாருங்களேன். இந்த படத்துல நடிக்க
வரியான்னு கேட்ட லேடி சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான கோடீஸ்வரி. அவங்க சும்மா இல்லாம டிடெக்டிவோட எல்லா முள்ளமாரித்தனத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு அதே சமயத்துல இவளையும் கூப்பிட்டு எப்படியாவது என்னோட கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ண, நீ நான் சொல்ற படத்துல எல்லாம் நடிச்சுனா வேற லெவல்ல வருவ, ஏன் கூட தான் இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ மத்தவங்க யார்கிட்டயும் நடிக்க கூடாது, அதே மாதிரி லைஃப் லாங் ஜுன்சிய நீ பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எதனால அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட லைஃப்ல திரும்ப ஜுன்சிய மட்டும் பாத்தீங்கன்னா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் பாட்டம்ல இருந்து நோண்ட ஆரம்பிப்பாங்க, உன்னோட எல்லா கிரைம்ஸும் வரும். நீ ஒரு ஃபேமஸா இருக்கும்போது அது உனக்கு கெட்ட பேரை கொடுக்கும், அதே சமயத்துல உன்னால அவனோட லைஃபும் ஸ்பாயில் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமா அதை நானும் நினைச்சு அவங்க கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க கொடுத்த சாப்பாட்டை இவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. சோ இவ அதுக்கு ஒத்துக்கிட்டா. இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த லேடி சாதாரண ஆள் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவளோட கேஸ் ஃபைல, அதுவும் க்ளோஸ் ஆகாத கேஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, அத வாங்கி இவளோட சேஃப் லாக்கர்ல வச்சிருக்கா. இன் கேஸ் ஃபியூச்சர்ல ஹீரோயின் இவங்க கிட்ட சைன் பண்ண கான்ட்ராக்ட விட்டுட்டு வேற யார்கிட்டயாவது நடிக்க போறதா இருக்கட்டும், இல்ல ஜுன்சிய மீட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், இதுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு கண்டிப்பா இந்த மேடமே இவளுக்கே ஒரு பெரிய ட்விஸ்டா இருப்பாங்கன்றது இது வரைக்கும் நமக்கு தான் தெரியும். பட் ஹீரோயின் பயங்கர டேலண்ட், அவளும் அதை கெஸ் பண்ணி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஃபைனலா ஹீரோ பார்க்க வரா. அந்த சமயத்துல ஏன் இப்படி இருக்க, நீ அந்த நேரத்துல செத்து போயிருந்தீன்னா என்ன பண்றது, உன் இஷ்டத்துக்கு தனியாவே நீ பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்க, என்னையும் கொண்டுட்டு போய் இதுல சம்பந்தப்படக்கூடாதுன்ட்டு ஜெயில புடிச்சு கொடுத்துட்டு நீ மட்டும் தனியாவே போராடி இருக்க, உயிர் போயிருந்தா நான் என்ன பண்ணிருப்ப சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ணிருப்ப, ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது, நீ என்னைக்குடா கரெக்ட் டைம்க்கு வந்து என்ன காப்பாத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது இருக்கட்டும், சோயை எதுக்கு நீ மாட்டி விட்ட, அவர் இன்னசென்ட் தானே, உனக்காக ஹெல்ப் பண்ணாரு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, யாராவது கஷ்டப்பட்டா அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், நான் கஷ்டப்படும் போது யாராவது கவலைப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவ போலியா சொல்றதை கேட்டுட்டு, நீ இப்படியாப்பட்ட ஆள் இல்லைன்றது எனக்கு தெரியும், நீ சும்மாவே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நான் உன்னை வெறுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளும் அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்கா. குடுகுடுன்னு அவளை வந்து ஹக் பண்ணிட்டு, நீ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தெரியும், என்ன இப்போ அவன் கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அதானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாடா இதுக்கப்புறம் நீ என் கூட இருந்தீங்கன்னா உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், அதுக்காக தான் நான் உன்னை விட்டு போறேன், அதை நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினைக்கிறேன், நீ ரொம்ப அன்பானவன், இந்த அவிழ்க்க முடியாத கட்டுகள்ல இருந்து நான் வெளிவந்திருக்கேனா அதுக்காக என்னோட உயிரையும் நான் பணைய வச்சிருக்கேன், அது ஒண்ணுத்துக்காவது நீ மதிப்பு கொடுத்து இதுக்கப்புறம் நான் சொல்ற பேச்ச கேளு, இனிமே என்ன பார்க்க வராத, குட் பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஆனா அவளால அந்த சோகத்தை தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் மேடம் பயங்கரமான பெரிய ஆக்ட்ரஸா மாறி பல படங்கள்ல நடிச்சு குவிச்சு தள்ளிட்டாங்க. இதுல ஜெயில எல்லாம் படத்தை போட்டு காட்டுவாங்க இல்லையா, சோய் தங்கிட்டு இருக்க ரூம்ல ஒரு படம் ஓடுது. அதுல இவ சர்ச்ல பிரேயர் பண்ற சிஸ்டரா மாறி ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பா போல இருக்கு. அதுல அவ ஒரு டயலாக சொல்லிட்டு இருப்பா, நீ பண்ண பாவத்தை நீ மறந்து போயிட்டன்னு நினைக்கிறேன், அதுல நீ நரகத்துல போய் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் உனக்கு இப்ப விடுதலையை கொடுத்திருக்கேன், இந்த விடுதலை உன்னை சொர்க்கத்துக்கு போக வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அத கண்ணுல கண்ணீரை வச்சுக்கிட்டு சோய் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கா. இதோட இந்த 4வது எபிசோடு முடியுதுங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி பயங்கர பதப்பதப்பா இருக்கு. இந்த கதையோட மீதிய எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.